உலகெங்கும் பரவி வாழ்கின்ற நமது தமிழ் சொந்தங்களுக்கும், தமிழை அறிந்து வாழ்ந்து வருகின்ற நமது உறவுகளுக்கும் ஜோதிட பூமி சேலனின் வாயிலாக ஜோதிடர் மதுரை கார்மேகத்தினுடைய பணிவான வணக்கத்தினை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்பொழுது வார ராசி பலனாக இந்த ஜூன் மாதத்தினுடைய 16ஆம் தேதி 6ஆம் மாதம் 2025 தமிழுக்கு ஆனி மாதம் 2ஆம் தேதி திங்கட்கிழமை முதல் 22/6/2025 ஆனி மாதம் தமிழுக்கு ஆனி மாதம் 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வரை உள்ள இந்த வார ராசி பலன்களை இப்பொழுது நாம் பார்க்க இருக்கின்றோம். இந்த நாட்களிலே வருகின்ற சுப நாட்களாக 16ஆம் தேதி தேய்பிறை முகூர்த்த நாள், 17ஆம் தேதி பழைய கடன்களை நீங்கள் தீர்ப்பதற்கான ஒரு நல்ல நாள். அன்று 60 நாளிகை, அதாவது ஒரு நாள் முழுவதுமே மரண யோகம் இருக்கின்றது. அதனால் இந்த மரண யோக நேரங்களிலே நீங்கள் வாங்கிய கடனை திருப்பி கொடுக்கின்ற பொழுது மீண்டும் அந்த கடனை நீங்கள் வாங்காமல் கண்டிப்பாக இருக்க முடியும். ஒருவேளை நீங்கள் நகைக்கடைகளில் கொண்டு போய் அடமான வச்ச பொருட்களை திருப்புவதற்கு அன்று ரொம்ப நல்ல நாள். மீண்டும் அந்த நகை அங்கே அடமானத்திற்கு செல்லாது. அதுபோல ஒரு அருமையான நேரம் அது. நகைகளை திருப்புவதற்கும் அதே போல கடன்களை பைசல் செய்வதற்கும் நல்ல நாள். 20ஆம் தேதி கரிநாள், 21ஆம் தேதி ஏகாதசி விரதம், 22ஆம் தேதி கூர்ம ஜெயந்தி. இப்பொழுது இந்த வார ராசி பலன்களை நாம் காண்பதற்கு முன்பாக இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தந்து வருகின்ற அனைவருக்குமே மிகுந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போல புதிதாக பார்க்கின்றவர்கள் தயவு செய்து எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். வார வாரம் நீங்கள் கவனமாக தொடர்ந்து கவனித்து வருபவர்களுக்கு அது புரியும். அதே போல யாராவது ஜாதகம் என்னிடத்திலே பார்க்க வேண்டுமா, அல்லது ஜாதகம் எழுதி உங்களுக்கு அனுப்ப வேண்டுமா, பிறந்த குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுத வேண்டுமா, அல்லது பிள்ளைகள் பூப்படைந்திருந்தால் ருது ஜாதகம் எழுத வேண்டுமா, எழுதி இங்கே இருந்து கொரியரிலே உங்களுக்கு அனுப்பி கொடுக்கப்படும். அதே போல் ஜாதகம் பார்க்க விரும்புபவர்களுக்கு வாட்ஸ்அப்பிலே நான் பேசி கொடுத்து கொண்டிருக்கின்றேன். என் நம்பருக்கு வாட்ஸ்அப்பிலே நீங்கள் மெசேஜ் செய்தால் போதும், கண்டிப்பாக பார்த்து அனுப்புவேன். அதே போல் இப்பொழுது இந்த வார ராசி பலன்களை நாம் இப்பொழுது காணலாம். மேசராசி என்பவர்கள் இப்பொழுது இந்த வாரத்தினுடைய ராசி பலன்களை நாம் காண இருக்கின்றோம். மேசராசிக்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர் செவ்வாய் சிம்ம ராசியிலே மிகுந்த உற்சாகத்தோடு அமர்ந்திருக்கின்றார். அங்கே கேதுவும் அமர்ந்திருக்கின்றார். உங்கள் ராசியிலே 2 கூடையவன் குடும்பஸ்தானாதிபதியாக விளங்கக்கூடிய சுக்கிரன் அமர்ந்திருக்கின்றார். அவர் 7 கூடையவனாக விளங்கக்கூடியவர். பொதுவாகவே சுக்கிரன் நமது ராசியிலே அமர்ந்து விட்டால் மிகுந்த மகிழ்ச்சிக்குடையவராக கண்டிப்பாக நீங்கள் காணப்படுவீர்கள். சுக்கிரன் தன்னுடைய சுயசாரத்திலே அமர்ந்திருக்கின்றார். பரணி நட்சத்திர காலிலே அமர்ந்திருக்கின்றார். அதனால் நீங்கள் எந்த இடத்திற்கு சென்றாலும் உங்களுக்கு முகத்திலே ஒரு அருமையான ஒரு தேஜஸ் கண்டிப்பாக தெரியும். சிரித்த முகத்தோடு யாரையும் நீங்கள் இன்முகத்தோடு வரவேற்கக்கூடியவர்களாக இருப்பீர்கள். யாரிடத்திலும் நீங்கள் நல்ல மனமகிழ்ச்சியோடு பேசி ஒவ்வொரு நாளையும் நீங்கள் கடந்து கொண்டிருக்கின்றீர்கள். ஒரு சந்தோஷத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து நல்ல ஒரு நிலையிலே உங்களது வாழ்க்கை இப்பொழுது சென்று கொண்டக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. அதே நேரத்தில் உங்கள் ராசிநாதன் மிகுந்த வலிமையோடு இருந்து லாபஸ்தானத்தை பார்த்து கொண்டிருக்கின்றார். அது மிகுந்த ஒரு அற்புதமான ஒரு விஷயமாக கருதப்படுகின்றது. அதனால் இந்த வாரம் உங்களுக்கு எந்த விதத்திலும் உங்களுக்கு மனதை காயப்படுத்தக்கூடிய விஷயங்கள் எதுவும் இல்லை. அருமையான ஒரு வாய்ப்பை தரக்கூடியதாக அமைந்திருக்கின்றது. அனைத்துமே செய்கின்ற தொழில்களிலே நீங்கள் நல்ல முன்னேற்றம் காண முடியும். நல்ல ஒரு வருமானத்தோடு உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைத்து கொண்டிருக்கின்றது. பயன்படுத்தி கொள்ளலாம். அதே போல உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் உங்கள் மீது நல்ல மரியாதையும் மதிப்பும் வைத்து உங்களை வழிநடத்தக்கூடிய நிலைமையில் இருக்கின்றார்கள். குடும்பத்திலே இருந்து வந்த பிரச்சனைகள் கொஞ்சம் தீரப்போகின்றது. மனமகிழ்ச்சி தரக்கூடிய வகையில் குடும்பத்திலே சுப நிகழ்ச்சி நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கின்றது. வாலிப பிள்ளைகள் உங்கள் வீட்டிலே இருக்கின்றபடி இருந்தால் நிச்சயமாக திருமண யோகம் காத்திருக்கின்றது. பூப்படையும் நிலையில் இருக்கக்கூடிய பெண் குழந்தைகளுக்கு இந்த வாரத்திலே பூப்படையக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஏனென்றால் உங்களுக்கு செவ்வாயினுடைய பார்வை உங்களுக்கு அதுபோன்று சந்திரன் மீதும் விழக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருந்து கொண்டிருக்கின்றது. அதனால் கண்டிப்பாக உங்கள் இல்லத்திலே இருக்கின்ற குழந்தைகளுக்கு இந்த ஒரு பாக்கியம் கிடைக்கும். அல்லது மேசராசியை சேர்ந்த குழந்தைகளாக இருந்தால் அந்த பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும். அந்த வயதை பூர்த்தி
ஆகியிருக்கக்கூடிய சூழ்நிலையிலே, அதே போல இளைய சகோதர சகோதரிகளும் உங்களுக்கு பக்கபலமாக உதவிகரமாக கண்டிப்பாக இருப்பார்கள். இந்த நேரத்திலே அவர்களுக்கு கொஞ்சம் பணம் செல்வாக்கு கூடும் நிலையிலே இருக்கின்றார்கள். அதனால் நீங்கள் அவர்களிடத்தில் எது வேண்டுமானாலும் கேட்டு பெறக்கூடிய நிலையிலே இப்பொழுது இருந்து கொண்டிருக்கின்றீர்கள். உங்கள் ராசிநாதனுக்கு லாபஸ்தானத்திலே ஆட்சி பலம் அடைந்திருக்கின்றார் 3 குடையவன். அதனால் நிச்சயமாக அவர்கள் கை இப்பொழுது ஓங்கி இருக்கின்றது. தாராளமாக நீங்கள் ஏதேனும் கொடுத்துவிட்டு இதுவரை வாங்காமல் இருந்திருந்தால் உங்கள் இளைய சகோதர சகோதரிடத்திலே நீங்கள் கேட்டால் கண்டிப்பாக தட்டாமல் கொடுப்பார்கள். தயவு செய்து போய் கேளுங்கள். அதே போல அவர்களுடைய இல்லத்திலும் சுபகாரியங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. அதை நீங்கள் முன்னின்று நடத்தி கொடுப்பதற்கான ஒரு சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கின்றது. அதே போல உங்களுக்கு 4ஆம் வீட்டிற்கு அதிபதியாக விளங்கக்கூடிய சந்திரன் திங்கட்கிழமை மதியம் வரை உங்களுக்கு ஒரு சாதகமான சூழ்நிலை இருக்கின்றார். அந்த முதல் நாள் மதியம் வரை உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை இருக்கின்றார். சொத்துக்கள் வாங்குவது இருப்பது விஷயமான விஷயங்களாக இருந்தால், பேசி முடிக்க வேண்டிய விஷயங்களாக இருந்தால் நீங்கள் மதியத்திற்குள் பேசிக்கொள்ளலாம். திங்கட்கிழமை மதியத்திற்கு மேலே புதன்கிழமை மாலை வரை உங்களுக்கு அதற்கடுத்து பேச முடியாது. காரணம் 4 குடையவன் 4க்கு 8 சென்று அமர்கின்றார் சனியோடு சேர்ந்து. அதனால் நீங்கள் ஏதேனும் ஒரு வகையிலே உங்களது தாயார் உடல் நலத்திலோ அல்லது தாய் வழி உறவுகளிடத்திலோ ஏதேனும் சிறிய ஒரு மனம் முறிவு சம்பந்தமான விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். கவனமாக இருக்க வேண்டும். சொத்துக்கள் வாங்குவது விஷயமான ஒரு தொடர்புகள் ஏதேனும் உங்களுக்கு இருக்குமேயானால் தயவு செய்து திங்கட்கிழமை மதியம் முதல் புதன்கிழமை மாலை வரை நீங்கள் அதை செய்ய வேண்டாம். அதற்கு பின்பு கண்டிப்பாக செய்யுங்கள். அனைத்தும் தடையில்லாமல் சுபமாக முடியும். அதனால் நீங்கள் குறிப்பிட்ட நேரங்களை நம் வார ராசி பலன் பார்ப்பதே இந்த வாரத்திலே நமக்கு எப்பொழுது சாதகம் இருக்கின்றது, எப்பொழுது பாதகம் இருக்கின்றது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்வதற்காகத்தான். அதனால் அந்த திங்கட்கிழமை மதியம் முதல் புதன் மாலை வரை உங்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு கட்டாயம். அதே போல யாருக்காகவும் நீங்கள் உதவிக்கரம் நீட்டுகின்ற என்ற பெயரிலே ஏதேனும் ஒரு கையெழுத்து போட்டு கொடுக்கக்கூடிய செயலை செய்து விடாதீர்கள். அந்த 2 நாட்களிலே நீங்கள் ஏதாவது செய்கின்ற பொழுது அது பிரச்சனைகளையும் வம்பையும் விலைக்கு வாங்கி உங்களுக்கு கொடுத்துவிடும். கவனம் தேவை. பிள்ளைகளை பொறுத்தவரை இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு மிகுந்த ஒரு நன்மை செய்யக்கூடியவர்களாக உங்கள் பேச்சை கேட்டு மதிப்பு கொடுப்பவர்களாக இருந்து வருகின்றார்கள். ஆனால் நிச்சயமாக ஆண்கள் உங்கள் பிள்ளைகளை பற்றி கவலை கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. தவறான வழியிலே போன பிள்ளைகள் கூட ஒரு நேர்மையான வழியிலே மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. ஒரு வாலிப வயதைச் சேர்ந்த ஒரு ஆண் குழந்தையாக இருந்தால் நிச்சயமாக ஏதேனும் ஒரு வகையில் பாதிக்கப்பட்டு தப்பான வழியிலே சென்று பழக்க வழக்கங்களிலே ஒரு மோசமான சூழ்நிலை இருந்திருந்தால் அது இந்த வாரத்திலே உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல பலன் தெரியும். உங்களது பேச்சை மதித்து நடப்பார்கள். எந்த தவறும் செய்யாமல் அவர்கள் புரிந்து கொண்டு நம் உடல் ஆரோக்கியம் முக்கியம் என்பதை புரிந்து கொண்டு அவர்கள் தானாக மாறக்கூடிய வாய்ப்பிலே இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு தெய்வ வழிபாடுக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுக்க நீங்கள் ஆலோசனை செய்ய வேண்டும். அதே போல கடன் வாங்குவது கொடுப்பது சம்பந்தமான விஷயங்கள் இப்பொழுது உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் சுமூகமாக போகக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. கடன்காரருடைய தொந்தரவுகள் நிச்சயமாக உங்களுக்கு குறையும். அதே நேரத்தில் அந்த கடனை அடைப்பதற்கான வாய்ப்பும் உங்களுக்கு இப்பொழுது கண்டிப்பாக இருந்து கொண்டிருக்கின்றது. கவலைப்பட வேண்டியதில்லை. எதிரிகள் உங்களுக்கு இப்பொழுது எந்த விதத்திலும் உங்களுக்கு தொல்லை கொடுக்க முடியாது. அப்படி உங்களுக்கு தொல்லை கொடுத்தால் அவர்கள் நிச்சயமாக பெரிய பாதிப்பை அடைந்து விடுவார்கள். தைரியமாக இருங்கள். அதே போல உங்கள் 7 குடையவன் இல்லற துணை கணவன் அல்லது மனைவிக்குரிய கிரகம் உங்கள் ராசியிலே வந்து அமர்ந்து விட்டார். ஆனால் நிச்சயமாக உங்கள் கணவன் அல்லது மனைவி மூலியமாக உங்களுக்கு மிகுந்த சந்தோஷங்கள் நிறைய கிடைக்கின்றது. மகிழ்ச்சியாக நீங்கள் இருக்கின்றீர்கள். கண்டிப்பாக தொடரும். அதே போல திருமணத்திற்காக காத்திருக்கின்ற இளம் பெண்களுக்கு கண்டிப்பாக திருமண யோகங்கள் இருக்கின்றது. பொதுவாக அந்த 11ஆம் இடம் வலுத்து விட்டாலே உங்களுக்கு அந்த திருமணமாகி மனமுறிவு ஏற்பட்டு 2வது திருமணத்திற்கு காத்திருக்கின்றவர்களுக்கெல்லாம் அந்த 2ஆம் தாரம் என்பது உங்களுக்கு உறுதி செய்யப்படும். இது இந்த நேரத்திலே உங்களுக்கு இந்த வாரம் உங்களுக்கு மிகுந்த ஒரு கண்டிப்பாக அது சாத்தியமாகக்கூடிய விஷயத்தை தருகின்றது. காரணம் செவ்வாயினுடைய பார்வை 11ஆம் இடத்திற்கு விழுந்து கொண்டிருக்கின்றது. அது உங்கள் ராசிக்கு 7 குடையவன் சுக்கிரனும் உங்கள் ராசியிலே வந்து அமர்ந்திருப்பது என்பது நிச்சயமாக அந்த பலனை கொடுக்கும். அதனால் 11ஆம் இடம் வலுக்கின்ற பொழுது கொஞ்சம் 2ஆம் தாரம் திருமணங்கள் தடையில்லாமல் நடக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கும். அதே நேரத்திலே திருமணமாகிய குடும்பத்திலே ஒரு மனமகிழ்ச்சியோடு சென்று கொண்டிருக்கின்ற நேரத்திலே நீங்கள் ஏதேனும் ஒரு வகையிலே அடிஷனலாக இன்னொன்றையும் சேர்ப்பதற்கான வாய்ப்பையும் உருவாக்கி கொள்ளக்கூடாது.
அந்த வாய்ப்புகளும் பலருக்கு வரும். இந்த நேரத்திலே கொஞ்சம் கவனமாக இருந்தால் பிற்கால வாழ்க்கை உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். அதனால் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்களை உன்னிப்பாக கவனித்துக் கொள்ளுங்கள். தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய ஒரு அற்புதமான நேரம் இந்த மேச ராசி சேர்ந்தவர்களுக்கு. குறிப்பாக கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு அற்புதமான நேரம். மருத்துவத்துறை சார்ந்தவர்களுக்கும் அறுவை சிகிச்சை நிபுணர்களுக்கும் ஒரு அற்புதமான நேரம். அதே போல லிக்விட் பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்களுக்கு, தண்ணீர் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு நல்ல யோகமான நேரம். கணினித்துறையை சார்ந்தவர்களுக்கு ஒரு அருமையான வாய்ப்புள்ள நேரம். வியாபாரிகளுக்கும் இது நல்ல லாபங்களை தரக்கூடிய ஒரு நேரம். அதே போல கடல் கடந்து வாணிபம் செய்யக்கூடியவர்களுக்கும், கடல் கடந்து வாழுகின்ற நம்ம தமிழ் சொந்தங்களுக்கும் இந்த வாரத்தில் எந்த குறையும் இல்லாமல் நீங்கள் நல்லபடியாக பயணிக்கலாம். அதே நேரத்திலே கொஞ்சம் அந்த சொன்ன 2 நாட்கள் திங்கள் மதியம் முதல் புதன்கிழமை மாலை வரை மட்டும் கொஞ்சம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தேவை. மாணவர்கள் கல்வியிலே ஒரு அற்புதமான நிலையை அடையக்கூடிய வாய்ப்பை பெறுகின்றார்கள். அதனால் இந்த வாரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றது. அனைத்து துறையை சார்ந்தவர்களுக்கும் இது யோகமான நேரம். மூத்த சகோதர சகோதரிகள் உங்களுக்கும் சாதகமாக இருக்கின்றார்கள். பெற்றோர்கள் குறிப்பாக உங்களுக்கு ஒத்துழைப்பு தந்து உங்களுக்கு உதவிகரமாக கண்டிப்பாக இருப்பார்கள். காரணம் 9 குடையவன் 3ஆம் இடத்திலே அமர்ந்து 9ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கின்றார். அதனால் நிச்சயமாக குலதெய்வத்தினுடைய அனுகிரகமும் பெற்றோருடைய ஆசீர்வாதமும் முன்னோர்களுடைய ஆசீர்வாதமும் கண்டிப்பாக உங்களுக்கு இப்பொழுது இருந்து கொண்டிருக்கின்றது. கண்டிப்பாக ஜெயிப்பதற்கான நேரம். காலத்தை வீணாக்காமல் பயன்படுத்துங்கள். வாழ்த்துக்கள், வணக்கம். மேச ராசி சேர்ந்த நம் உறவுகளுக்கு இந்த வாரத்தினுடைய அதிர்ஷ்ட எண் 4. ரிஷபராசியை சேர்ந்த நம் அன்பு உறவுகளுக்கு இந்த வாரத்தினுடைய ராசி பலன்களை நாம் காண இருக்கின்றோம். ரிஷபராசிக்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர் சுக்கிரன் சுயசாரத்திலே உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே அமர்ந்திருக்கின்றார். உங்கள் ராசி இப்பொழுது காலியிடமாகவும் எந்த கிரகத்தினுடைய பார்வையிலும் இல்லாமலும் தனித்து நின்று கொண்டிருக்கின்றது. பொதுவாக உங்கள் ராசி எந்தவித கட்டுப்பாடும் இல்லாமல் இருக்குமேயானால் உங்கள் ராசிநாதன் எந்த இடத்திலே சென்று அமர்கின்றாரோ அவருடைய கேரக்டருக்கு நீங்கள் மாறிவிடுவீர்கள். அதே போல உங்கள் ராசிக்கு ஏதாவது ஒரு கிரகம் பார்வை விழுந்தால் அந்த கிரகம் அந்த இடத்தினுடைய செயல்பாடுகளை கையில் எடுத்துக்கொள்ளும். இப்பொழுது நீங்கள் ஒரு ஃப்ரீ மைண்டிலே நீங்கள் எதை பற்றியும் சிந்திக்காத ஒரு கவலையற்ற மனிதராக நீங்கள் இப்பொழுது இருந்து கொண்டிருக்கின்றீர்கள். எந்த பொறுப்பும் அற்றவர்களாக இந்த வாரத்திலே இருக்கப் போகின்றீர்கள். அதுவும் குறிப்பாக சம்பாதித்து இனத்தை கண்டோம், நல்லா செலவு பண்ணி அனுபவித்து வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுவோம்ன்ற ஒரு எண்ணத்திற்கு இப்பொழுது தள்ளப்பட்டிருக்கிறீர்கள். ஏன்னா பொறுப்புகள் உங்களுக்கு சுமையாக எதுவும் இல்லாதது போல் உங்களுக்கு ஒரு உணர்வு. சுமைகள் நிறைய இருக்கின்றது, ஆனால் இந்த வாரத்திலே உங்களுக்கு அந்த சுமைகள் உங்கள் கண்ணுக்கு தெரியாது. அதனால் நினைத்தது போல மனம் போல வாழ்க்கை என்ற வகையிலே நினைத்ததெல்லாம் செய்து அனுபவித்து கையில் இருக்கின்ற பொருள்களையும் பணத்தையும் வீணாக விரயம் செய்யக்கூடிய ஒரு நிலை இருக்கின்றது. அது உங்கள் மகிழ்ச்சிக்காக. பொதுவாக பெண்களை எடுத்துக்கொண்டால் பணம் தானே இருக்கின்றது. ஒரு ஆடம்பரமான ஒரு விலை உயர்ந்த புடவையை எடுத்துக்கொண்டு வைத்து கொள்ளலாம். 4 பேர் பார்க்கும்போது நல்லா இருக்கும்னு நினைப்பீங்க. ஆனால் அந்த புடவையை எடுத்துக்கொண்டு ஒரு 10,000 20,000 செலவு பண்ணி வாங்கிட்டு பீரோக்குள்ளே வைக்க போகிறீங்க. அது எப்பயாவது ஒருக்க தான் அது பயனுள்ளதாக இருக்கும். அதே நேரத்தில் அந்த வாங்கி வரக்கூடிய பொருள் நம்மளுக்கு அன்றாடம் நம்மளுக்கு பயனுள்ளதாகவும் பிரயோஜனமானதாகவும் இருந்தால் நிச்சயமாக அது உங்களுக்கு நேரம் மாறுகின்ற பொழுது இப்பொழுது ஃப்ரீ மைண்டில் இருக்கீங்க. அப்போ நாளைக்கு ஒரு பளுவை நீங்கள் சுமக்கக்கூடிய நேரத்திலே அது உதவக்கூடியதாக இருக்க வேண்டும். நீங்கள் வாங்கி வச்ச புடவை திருப்பி விற்க முடியாது. அதனால் திரும்பவும் உங்களுக்கு அது பயனுள்ளதாக மாற வேண்டும் என்றால் நீங்கள் மறுபடியும் அதை பணமாக்கும் நோக்கத்தோடு அதை நீங்கள் கையில் எடுத்து செலவுகளை செய்ய வேண்டும். ஒரு உதாரணத்திற்கு நீங்கள் இப்போ ஒரு சுப செலவுகளாக செய்யலாம். ஒரு இடங்களை வாங்கலாம், நிலங்களை வாங்கலாம், நகைகளை வாங்கி சேமித்து வைத்துக் கொள்ளலாம், அல்லது ஒரு வெள்ளியை வாங்கலாம். இப்படி நீங்கள் வாங்கி வைக்கின்ற பொருளோ நகையோ இடமோ உங்களுக்கு தேவைப்படும் காலத்திலே நீங்கள் அதை பணமாக்கி கொள்ளலாம். இப்படி வீண் விரயம் செய்யாமல் பயனுள்ளதாக மாற்றிக்கொண்டால் பின்காலத்திலே உங்களுக்கு நல்ல ஒரு நிலையிலே ஒத்துழைப்பு தந்துவிடும். இந்த ரிஷபராசியை சேர்ந்த ஆண் பெண்களுக்கு இப்பொழுது செலவுக்கான நேரம். நீங்கள் எவ்வளவுதான் செலவு செய்தாலும் உங்களுக்கு ஒரு பக்கம் பணம் வந்துக்கிட்டு தான் இருக்கும். இந்த வாரத்தில் வரவுல எந்த குறைவும் இல்லை. உங்கள் லாபஸ்தான அதிபதியே உங்கள் வாக்குஸ்தான தனஸ்தானத்தில் உட்கார்ந்துட்டார். அப்போ எவ்வளவு வந்தாலும் அந்த வீட்டுக்கு தான் அந்த பணம் சேரப்போகுது. வீண் விரயமாக அந்த பணம் வெளியிலே போகாது, உங்கள் கைக்கு தான் வரும். ஆனால் உங்கள் கைக்கிட்ட வர்ற பொருளை பணத்தை நீங்கள் சேமிக்கிறீங்களான்னு பார்க்கும்போது கிடையாது. அதனால் கையிருப்பை காலி பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயம் இல்லை.
ஆனால் அதை திருப்பவும் நீங்கள் உங்களால் சம்பாதிக்க முடியுமான்னு யோசிச்சு பார்க்கணும். 1 லட்ச ரூபா உங்கள் கையில் இப்போ இருக்குதா? அந்த பணத்தை நம்ம இன்னைக்கு வெளியில் விட்டுடுறோம், ஆனால் அந்த பணம் நம்ம கைக்கு திருப்பி எத்தனை நாளில் வரும்னு கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். அது மாதிரி நீங்கள் கொஞ்சம் யோசிச்சிங்கன்னா இந்த வாரத்தில் நீங்கள் செலவுகளை தவிர்க்கலாம். கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருக்கணும்னு நினைக்கிறீங்க, தப்பில்லை. அதுக்காக நீங்கள் ஒரு 20% 25% எடுத்து செலவு செய்யுங்க. வாழ்க்கையில் சந்தோஷம் முக்கியம். அதே நேரத்தில் 100% செலவு செய்தால் பின்பு கடன் வாங்கித்தான் அடுத்த காரியத்தை செய்ய வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுவீங்க. அதுவும் நடக்கும். அதனால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தேவை. இந்த வாரம் நீங்கள் செலவுகளை கவனமாக கையாள வேண்டும் என்பது எச்சரிக்கையான விஷயம். அதே போல் உங்களுக்கு தன வரவு நிறையா இருக்குது, தொழில் நல்லா ஓடும், எல்லா விஷயத்திலையும் உங்களுக்கு பாசிட்டிவான ஒரு விஷயம்தான் அந்த வாரம் முழுவதும் இருக்குது. உங்களுக்கு உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறாங்க. அதே மாதிரி கடன் வாங்கல் கொடுக்கல் விஷயங்களில் உங்களுக்கு இருந்து வந்த கொஞ்சம் பிரச்சனைகள் தீர்ந்தாலும் மேற்கொண்டு கடன் வாங்கி வேறு எதுவும் செலவு செய்யாமல் நீங்கள் இருந்துக்கிட்டீங்கன்னா நல்லது. இந்த வாரத்தில் கொஞ்சம் கடன் வாங்கியாவது செலவு செய்யணும்னு தோணும் சில பேருக்கு. சில பேர் இருக்கிறத காலி பண்ணுவாங்க, சில பேர் கடன் வாங்கியாவது நம்ம அதை ஒரு காரியத்தை செஞ்சிடணும்னு நினைப்போம். நீங்கள் கடன் வாங்கி நல்லது செஞ்சால் பரவாயில்ல, அது வீண் விரயம் ஆக்கிட்டீங்கன்னு சொன்னால் அது அந்த கடனும் அடைக்க முடியாத சூழ்நிலைக்கு மாறிடுவீங்க. அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. கடன் வாங்கினாலும் அதை பயனுள்ளதாக நான் சொன்ன மாதிரி பயனுள்ளதுக்கு நீங்கள் முதலீடு செய்யுங்க. திருப்பி அவங்க ப்ரெஷர் கொடுத்தா கூட அதை நம்ம விற்று கூட கொடுத்துக்கலாம். அதனால் நீங்கள் கொஞ்சம் இந்த விஷயங்களில் கவனம் தேவை. அதே போல் எதிரிகளிடத்திலே கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அவர்கள் உங்களை கண்கணம் கட்டி கவனித்து கொண்டு இருக்கின்றார்கள். உங்களுடைய இந்த மனம் போன போக்கில் இருக்கின்ற நேரத்திலே ஆசை வார்த்தைகள் கூறி உங்களிடத்தில் இருந்து பொருட்களையோ நகையோ பணத்தையோ வாங்கி செல்லக்கூடிய ஒரு நேரம். இந்த நேரம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுலேயே நட்பு விஷயத்தில் கொஞ்சம் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதாவது நண்பர்கள் உங்களுக்கு இப்போ நல்ல உதவி செய்யக்கூடிய நிலையில தான் இருக்கிறாங்க, எந்த விதத்திலும் பாதகமான சூழ்நிலை இல்லை. இருந்தாலும் இந்த செலவு செய்கின்ற பொழுது நமக்கு தெரிந்தவர்கள் தான் நம்மகிட்ட ஏதேனும் ஒரு உதவி என்ற பெயரிலோ ஏதேனும் ஒரு நம்மை கங்கணம் கட்டி நஷ்டப்படுத்த வேண்டும் என்ற நிலையில் இருக்கின்றவர்களோ அறிமுகம் ஆனவர்கள் தான் வருவார்கள். இதில் நீங்கள் பிரித்து பார்க்க வேண்டும். இதில் சரியான ஒரு இடத்திலே நீங்கள் பழக்க வழக்கங்களை மேற்கொள்ள வேண்டும். அவர்கள் ஆலோசனை கேட்க வேண்டும். நண்பர்களும் உங்களுக்கு நல்ல நண்பர்கள் உங்களுக்கு நல்ல ஆலோசனை சொல்லுவார்கள், உதவியாக இருப்பார்கள். ஒரு சொத்து நீங்கள் வாங்கினீங்கன்னா கூட அவங்க நண்பன் உங்களுக்கு அதில் ஒரு கால்வாசி தொகை கொடுத்து கூட உதவி செய்வார். உங்களோட பணம் பத்தலைன்னா கூட அப்படிப்பட்ட நண்பர்களும் இந்த வாரத்திலே உங்கள் கண் முன் தெரிவார்கள், பயன்படுத்தி கொள்ளலாம். அதே போல் எல்லா துறையை சார்ந்தவர்களும் வெற்றிக்கு கொஞ்சம் கூட யோசிக்காமல் நீங்கள் முதலீடுகள் செய்யலாம், நல்ல ஒரு வருமானத்தை பெறலாம். இந்த ஆடம்பரத்துறையை சார்ந்தவர்கள், அதே போல் சினிமா துறையை சார்ந்தவர்கள், உணவகங்கள் நடத்துபவர்கள், இவர்கள் 3 பேரை தவிர மற்ற அனைவருக்குமே இது யோகமான நேரம். எல்லா துறையை சார்ந்தவர்களுக்கும், நீதித்துறை, காவல்துறை, அதே போல் மருத்துவத்துறை, விவசாயத்துறை, கல்வித்துறை, இப்படி எல்லா துறையுமே இந்த வாரம் முழுவதுமே உங்களுக்கு யோகம் தரக்கூடியதாக அமைந்திருப்பதால் நிச்சயமாக நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். மாணவ மாணவிகள் கல்வியிலே உயர்ந்த இடத்திற்கு செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. அதே போல திருமணமாக தடைபட்டு வந்த கடந்த 5 மாதங்களாக தடைபட்டு வந்த திருமணங்கள் இந்த வாரத்திலே கண்டிப்பாக நிச்சயம் செய்யப்படும். கண்டிப்பாக திருமணம் நல்ல நிலையிலே முடியும். பயப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. அதே போல பிரிந்திருந்த தம்பதிகள், நீங்கள் இன்னும் மனக்கசப்போடு தான் இருந்து வருகின்றீர்கள். தயவு செய்து இந்த பிரிந்திருந்த தம்பதிகள் கூடுவதற்கான ஒரு ஏற்ற நேரம் இது. நீங்கள் கொஞ்சம் பேசினாலே போதும். ஒருவருக்கொருவர் ஈகோ பிரச்சனையில் நீங்கள் பேசாமல் இருக்கிறீங்க. அவர் பேசட்டும், அவர் பேசட்டும், முன்னாடி அவங்க பேசினா அவங்க பேசிக்கலாம், நீங்கள் அவர் இவங்க பேசினா பேசிக்கலான்னு வெயிட் பண்ணாதீங்க. யாராவது ஒருத்தர் போய் பேசிடுங்க. கண்டிப்பாக மறுபடியும் உங்களுடைய வாழ்க்கை ஆரம்பமாகும். காரணம், அப்படிப்பட்ட ஒரு அருமையான நேரம் இது. உங்கள் ராசிக்கு 7க்குடையவன் நீசமடைந்து சக்தியை இழந்து உங்களது இல்லற துணை உங்களுக்கு சாதகமற்ற நிலையில் இருந்து விட்டார். அதனால் உங்களுக்கு வெறுப்பு, அதனால் அவரிடத்திலிருந்து பிரிவு, இப்படிப்பட்ட நிலைகள் நடந்தது. ஆனால் உங்களது இல்லற துணை மிகுந்த வலிமை அடைந்து விட்டார்கள். அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. 4ஆம் பார்வையாக உங்களுக்கு ராசிக்கு 7ஆம் இடத்தையும் பார்க்கின்றார் செவ்வாய். அதனால் நிச்சயமாக குடும்பத்தின் மீது அக்கறையும் கணவன் அல்லது மனைவி மீதுமான அன்பும் ஆசையும் இப்பொழுது உருவாகிவிட்டது. இந்த நேரத்திலே நீங்கள் ஈகோ பார்க்காமல் உங்களுக்குள்ளே இருக்கின்ற அந்த தலைக்கணத்தை ஓரமாக வைத்துவிட்டு தயவு செய்து ஒரு ஃபோன் பண்ணி பேசுங்கள் அல்லது நேரே சென்று பேசுங்கள். மீண்டும் உங்கள் இல்லற வாழ்க்கையை
சந்தோஷமாக ஆரம்பியுங்கள். அது உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. தெய்வத்தோட துணையோடு நீங்கள் இப்போ போய்கிட்டு இருக்கீங்க. அதனால் பயப்பட வேண்டாம். பாதுகாப்பற்ற சூழ்நிலை வரும்போது எச்சரிக்கை செய்வேன். நீங்கள் அந்த நேரத்தில் கவனமாக இருந்தால் போதும். அதே போல் இந்த விரயம் என்ற வகையிலே நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். இப்பொழுது இந்த ரிஷபராசிக்கு சொன்னதை அந்த சார்ந்த ஆண் பெண்கள் கவனமாக கையாள வேண்டும். இப்பொழுது ரிஷபராசிக்கு அதிர்ஷ்ட எண் என்று பார்க்கின்ற பொழுது 5ஆம் எண் அதிர்ஷ்ட எண்ணாக இருக்கின்றது. பயன்படுத்துங்கள். வாழ்த்துக்கள். வணக்கம். மிதுன ராசியை சேர்ந்த அன்பு உறவுகளுக்கான ராசி பலனை இப்பொழுது பார்க்க இருக்கின்றோம். இந்த வாரம் என்பது இந்த மிதுன ராசிக்கு ஒரு அற்புதமான நேரம். குறிப்பாக மிதுன லக்கினமாக இருந்தாலும் சரி, மிதுன ராசியாக இருந்தாலும் சரி, இந்த வாரம் போல் மீண்டும் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமா என்பது ஒரு சொல்ல முடியாத அளவிற்கு ஒரு அற்புதமான ஒரு நேரம். ஆனால் இந்த வாரத்திலே நீங்கள் தயவு செய்து வீணாக்கிக் கொள்ளாதீர்கள். நமக்கு காலமும் நேரம் கண்டிப்பாக குறைவு. அதிலும் நல்ல நேரம் கிடைப்பது என்பது ரொம்ப ரொம்ப குறைவு. நம்மளுக்கு அதிகம் கெட்ட நேரம் தான் அதிகமாக நம்ம பார்க்க முடியும். நம்மளுடைய சோதனையை தான் நம்ம அதிகமாக சந்திச்சுக்கிட்டு இருக்கிறோம். இந்த நேரத்தில் நம்மளுக்கு ஒரு சாதகமான நேரங்கள் வருகும்போது அதை நீங்கள் கொஞ்சம் கவனமாக கையாண்டால் நீங்கள் பல பிரச்சனைகளை தீர்க்கலாம். பல வருடங்களாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கூட நீங்கள் தீர்ப்பதற்கு இது ஒரு நல்ல நேரம். காரணம், உங்கள் ராசிநாதன் ஆட்சி பலமடைந்து குருவினுடைய நட்சத்திர காலையில் இருக்கின்றார். குரு பகவானும் உங்கள் ராசிநாதனோடு இணைந்திருக்கின்றார். நீங்கள் சென்ற இடங்களெல்லாம் சிறப்பையும் பெயரையும் புகழையும் அடைய வேண்டும். அரசு துறையிலிருந்து உங்களுக்கு நல்ல மரியாதை கிடைக்க வேண்டும். இப்படி ஒரு ஆசீர்வாதத்தை சூரிய பகவான் உங்களுக்கு அருள்வாளித்து உங்கள் ராசிநாதனோடு இணைந்து வந்து அமர்ந்திருக்கின்றார். இப்படி ஒரு அருமையான ஒரு சூழ்நிலையிலே அருமையான ஒரு வாய்ப்பை நீங்கள் பெற்றிருக்கின்றீர்கள். காலத்தையும் நேரத்தையும் வீணாக்க வேண்டாம். இந்த நேரம் என்பது உங்களுக்கு சொத்துக்கள் வாங்குவதற்கு ஒரு அருமையான நேரம். வீடு கட்டி குடிபோவதற்கு அஸ்திவாரம் போடுவதற்கான ஒரு நல்ல நேரம். ஒரு திருமணமாகாமல் இருக்கின்றீர்களா? இந்த நேரத்திலே ஒரு நல்ல வரனை தேடுங்கள். ஒரு பூவை வைத்து நிச்சயம் செய்து கொள்ளுங்கள். நீங்கள் கோடீஸ்வர யோகத்தோடு திருமணம் செய்து ஆசீர்வாதம் பெறப்போகின்றீர்கள். இந்த நேரத்தில் செய்கின்ற திருமணம் என்பது கோடீஸ்வர யோகத்தை கண்டிப்பாக கொடுத்துவிடும். உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் எண்ண முடியாத அளவிற்கு, நீங்களே நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் மேன்மை அடைந்து பல வெற்றிகளை பார்த்து ருசித்து அதிலிருந்து அனுபவங்களை பெற்று கோடீஸ்வரனாக நீங்கள் வலம் வரக்கூடிய அற்புதமான வாய்ப்பை இந்த நேரம் உங்களுக்கு வழங்கி இருக்கின்றது. அதனால் ஒரு ஏழை பெண்ணாக இருந்தாலும் சரி, தயவு செய்து பிடித்திருந்தால் திருமணம் செய்து கொள்ளுங்கள். அந்த யோகம் என்பது அற்புதமான யோகம். அதே நேரத்திலே ஒரு பெண்ணாக இருந்தால் உங்களுக்கு மணமகனை பிடித்து விட்டால் நல்ல ஒரு மணமகனாக தெய்வ நம்பிக்கை உள்ளவனாக இருக்க வேண்டும். தெய்வ நம்பிக்கை அற்றவனாக இருந்தால் இந்த நேரத்திலே சாத்தியமில்லை. தெய்வ நம்பிக்கையோடு இருக்கக்கூடிய மணமகளை நீங்கள் திருமணம் செய்கின்ற பொழுது இப்படிப்பட்ட ஒரு நேரம் என்பது கிடைக்கவே கிடைக்காது. பயன்படுத்தி கொள்ளுங்கள். அழுத்தமாக சொல்லுகின்றேன். நீங்கள் நிச்சயமாக வாழ்க்கையிலே மிகப்பெரிய எல்லையை கடப்பீர்கள். நீங்கள் இந்த வார்த்தையை நீங்கள் எதிர்காலத்திலே நினைப்பீர்கள். அப்படிப்பட்ட ஒரு யோகமான நேரம். அதே போல நல்ல குடும்பம் அமையக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. இளைய சகோதர சகோதரிகள் உங்களுக்கு பக்கபலமாக உதவியாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். சொத்துக்கள் உங்களுக்கு வாங்குவதற்கும் விற்பதற்கும் நல்ல ஒரு ஏற்ற நேரம். நல்ல லாபத்தோடு விற்கக்கூடிய ஒரு வாய்ப்பை நீங்கள் பெற்றிருக்கின்றீர்கள். மாணவ மாணவிகள் கல்வியிலே மிகுந்த செல்வாக்கோடு வலம் வருகின்றார்கள். உங்கள் தாயாருடைய உடல் ஆரோக்கியம் மேம்பட்டிருக்கின்றது. தாய் வழி சொந்தங்கள் உங்களுக்கு என்ன கேட்டாலும் தருவதற்காக தயாராக இருக்கின்றார்கள். அம்மாவுடைய சொத்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. அதே போல முன்னோர்களுடைய சொத்துக்கள், தாத்தா பாட்டியினுடைய சொத்துக்களும் உங்களுக்கு இப்பொழுது கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. எதிரிகள் உங்களுக்கு இல்லாத அளவிற்கு உங்களது வாழ்க்கை நிம்மதியாக போகக்கூடிய ஒரு அற்புதமான நேரம் கிடைத்திருக்கின்றது. கடன் வாங்கினால் அதை எளிதாக அடைப்பதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இப்பொழுது உருவாகி இருக்கின்றது. யாரிடத்திலாவது நீங்கள் உதவி கேட்டால் கடன் இல்லாமல் கண்டிப்பாக பணம் கிடைக்கும். அந்த பணத்தை கடன்காரர்கள் கொடுத்துவிட்டு கடன் இல்லாமல் அதை அடைப்பதற்கான ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை கண்டிப்பாக இறைவன் உங்களுக்கு உருவாக்கி தந்திருக்கின்றார். நீங்கள் தெரிந்தவரை நீங்கள் முயற்சி எடுங்கள். நிச்சயமாக உதவி செய்வார்கள். உங்களை அவமதித்தோ அல்லது உதாசீனப்படுத்தோ அவர்கள் செல்ல முடியாது. உங்கள் முகத்தை பார்த்ததும் உங்களுக்கு ஏதேனும் செய்ய வேண்டும் என்ற கட்டாய நிலைக்கு அவர்கள் தள்ளப்படுவார்கள். அதே போல உங்களுக்கு 7 குடையவன் உங்கள் ராசியிலே வந்து அமர்ந்திருக்கின்றார்.
திருமணமாகி பிரிந்த இந்த உறவுகள் சேர்வதற்கும் ஏதேனும் ஒரு வகையில் மனக்கசப்போடு வாழ்ந்து வருகின்ற, பிடிக்காமலே வாழ்ந்து வருகின்ற கணவன் மனைவியும் புரிந்து கொண்டு ஒன்றுக்கொன்று ஒரு புரிதலை மேற்கொண்டு நீங்கள் சந்தோஷமாக வாழ்வதற்கான ஒரு அடிப்படையான நாளாக இந்த வாரம் கண்டிப்பாக அமையும். உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு நல்ல பலனுள்ளதாக இருக்கிறது. வீண் செலவுகள் இப்பொழுது இருக்காது. மருத்துவ செலவுகள் வாய்ப்புகள் இல்லை. அதே போல தொழில் சார்ந்த விஷயங்களிலே நல்ல முன்னேற்றம் இருக்கின்றது. எந்த நேரமும் உங்களுக்கு எண்ணம் சிந்தனையும் தொழிலை பற்றி தான் கண்டிப்பாக இருக்கும். அது ஜெயமாக மாறும். வெற்றிக்கு எந்த விதமான தடையும் இல்லை. ஏனென்றால் உங்களுக்கு விரயம் தரக்கூடிய 12ஆம் இடத்து அதிபதியே லாபஸ்தானத்திலே வந்து அமர்ந்து விட்டார், சுக்கிர பகவான் சுயசாரத்திலே. அதனால் லாபம் உங்களுக்கு கணக்கில்லாமல் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. இதுவரை நீங்கள் செய்த தொழிலிலே இருந்து வந்த லாபத்தை விட இப்பொழுது அதிகமாக லாபம் பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக கிடைக்கும். மூத்த சகோதர சகோதரிகள் உங்களுக்கு இப்பொழுது உதவிகரமாக பக்கபலமாக இருந்து வருகின்றார்கள். குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் இப்பொழுது இருக்கின்றது. தெய்வ வழிபாட்டிற்கு கண்டிப்பாக முக்கியத்துவம் கொடுங்கள். பெருமாளுடைய ஆசீர்வாதத்தோடு இந்த மிதுன ராசிக்கு இப்பொழுது மிகுந்த சந்தோஷம் வலிமையும் கிடைத்திருப்பதால் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்று கூறி விடைபெறுகின்றேன். இந்த மிதுன ராசிக்கு இப்பொழுது அதிர்ஷ்டமான எண் என்பது 6ஆம் எண் அதிர்ஷ்ட எண்ணாக இருக்கின்றது, பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதே போல இந்த வாரத்திலே திங்கட்கிழமை மதியம் 12:08 வரை உங்களுக்கு சந்திராசிரமம் இருக்கின்றது. இந்த சந்திராசிரம நேரத்திலே கொஞ்சம் கவனம் தேவை. பொதுவாக திங்கட்கிழமை மதியம் வரை நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்தால் மிகுந்த நல்லது என்பதை உணர்த்தி விடைபெறுகின்றேன். வணக்கம். கடகராசியை சேர்ந்த அன்புறவுகளுக்கு இப்பொழுது நாம் இந்த வாரத்தினுடைய ராசி பலன்களை நாம் காண இருக்கின்றோம். கடகராசிக்கு அதிபதியாக வழங்கக்கூடியவர் சந்திரன். உங்களுக்கு ராசிக்கு நேர் எதிராக திங்கட்கிழமை மதியம் வரை அமர்ந்திருக்கின்றார். அந்த திங்கட்கிழமை மதியாரம் வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப அருமையான ஒரு நல்ல நேரம். அதே நேரத்தில் திங்கட்கிழமை மதியம் முதல் புதன்கிழமை மாலை 4:20 வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதனால் அந்த சந்திராஷ்டம நேரம் என்பது உங்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நேரம். பொதுவாகவே கடகராசிக்கு 8ஆம் இடத்திலே சனியும் ராகும் அமர்ந்திருப்பது என்பது நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகளுக்கெல்லாம் தடையை கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இப்பொழுது அமர்ந்திருக்கின்றார்கள் கிரகங்கள் உங்களுக்கு சாதகமற்ற நிலையிலே. அதே நேரத்தில் உங்கள் ராசிநாதனும் சென்று அவர்களோடு அகப்பட்டு கொண்டால் உங்கள் நிலை எப்படி இருக்கும் என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். அதனால் நீங்கள் கண்டிப்பாக திங்கட்கிழமை மதியானம் முதல் 18ஆம் தேதி புதன்கிழமை மாலை 4:20 வரை ரொம்ப கவனமாக இருக்கணும். சரிங்களா? தேவையில்லாத விஷயம் தலையிடக்கூடாது. தேவையில்லாதவங்களோடு சேர்ந்து வெளியில் போகக்கூடாது. இப்போ 12ஆம் இடம் உங்களுக்கு ரொம்ப வலுத்து இருக்குது. புதன் அங்கே ஆட்சி பலம் அடைந்திருக்கின்றார். அதேபோல் 6 எதிரி ஸ்தானாதிபதியும் 12ஆம் இடத்துல அமர்ந்து 6ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கின்றார். இந்த நேரத்திலெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க நீங்கள் ரொம்ப நாளாக யார்ட்டையாவது உதவி கேட்டால் கூட எங்கள்கிட்ட காசு இல்லைன்னு சொல்லிடுவாங்க, உதவி செய்ய மாட்டாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா வேணும்னே உங்கள் கண்ணு முன்னாடி பணத்தை கொண்டு கட்டாக காமிச்சுக்கிட்டு உங்களுக்கு எவ்வளோ பணம் வேணாலும் தரேன்பாங்க. இந்த நேரம் நீங்கள் வாங்குகின்ற கடனை நிச்சயமாக அடைக்க முடியாது. பணம் இப்பொழுது உங்களை தேடி வந்து கொண்டிருக்கின்றது. கடன்காரர்கள் உங்களை இப்பொழுது மொய்த்து கொண்டிருக்கின்றார்கள். எப்படியாவது இவனை சிக்க வைக்க வேண்டும், இந்த பெண்ணை சிக்க வைக்க வேண்டும், நம் வலைக்குள் விழ வைக்க வேண்டும், இவரிடத்திலிருந்து நாம் மாதம் பணத்தை பிடுங்க வேண்டும் என்ற எண்ணத்திலே இந்த நேரத்திலே உங்களுக்கு ஆசை வார்த்தை காட்டி பணம் கை நிறைய இருக்கின்றது, எவ்வளோ வேணாலும் கேளுங்க தர்றேன், ஆனால் அதிகமான வட்டி. இப்போ கிடைக்கிறதுல அதிகமான வட்டி, ஆனால் எவ்வளோ வேணாலும் கேட்டால் கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு நேரம், ஒரு அற்புதமான நேரம் நீங்கள் கடனில் மாட்டுவதற்கு. இந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்தணுமா வேண்டாமாங்கிறது நீங்கள் தான் முடிவு எடுக்கணும். அந்த கடகராசிக்கு முக்கியமாக அந்த 2 நாள் திங்கட்கிழமை மதியம் 12 மணியிலிருந்து புதன்கிழமை மாலை 4:20 வரை எந்த இடத்துலையும் போய் சிக்கிறாதீங்க. சிக்கினீங்கன்னா வர்ற காலம் உங்களுக்கு கொஞ்சம் கவலையாக இருக்கும். 2வது சனி பகவான் அடுத்து மார்ச் மாதம் 6ஆம் தேதி வரைக்கும் உங்கள் ராசிக்கு 8ல் தான் இருக்கிறார். அங்கே ராகவும் இருக்கிறார். இந்த 2 கிரகமே உங்களுக்கு பகை கிரகங்கள். 8ஆம் இடம் உங்களுக்கு 8ல் சனி உட்கார்ந்தாலே ஆயுள் பலம் கூடும், அதில் மாற்றம் இல்லை. ஆனால் உங்களுக்கு மன உளைச்சலை தந்து விடுவார்கள். சென்ற காரியங்கள் எல்லாம் தடையை ஏற்படுத்துவார்கள். ஒரு நல்ல காரியத்தை நினச்சி போனால் அது 4 நாள் கழித்து தான் நடக்கும், உடனே நடக்காது. பயணங்கள் கொஞ்சம் அலுப்பை தரும். அலைச்சல், வீண் அலைச்சல், வீண் பிரச்சனைகள். சம்பந்தம் இல்லாமல் நம்மக்கிட்ட யாரோ செஞ்ச பிள்ளைக்கு நாம் மாட்டிக்கிட்டு அவஸ்தைப்பட வேண்டிய ஒரு நிர்பந்தம்
இப்படியெல்லாம் உங்களை வாழ்க்கையில் வாட்டிக்கிட்டு இந்த சனிபா 8ல் உட்கார்ந்துருக்கார். ஆனால் அது இன்னும் வலிமை அடையக்கூடிய நாட்களாக இந்த வாரம் அமைந்திருக்கின்றது. வீண் செலவுகள் வரக்கூடிய ஒரு நேரம், கையிருப்புகள் கரையக்கூடிய ஒரு நேரம். சரியா? உங்கள் குடும்பஸ்தானாதிபதி மற்றும் தனஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரியன் 12ஆம் இடத்தில் இருக்கின்றார். 12ஆம் இடத்து அதிபதி ஆட்சி பலம் அடைந்திருக்கின்றார். எதிரியுடைய கிரகமும் வலிமை அடைந்திருக்கின்றார்கள். அப்போ உங்கள்கிட்ட என்ன இருக்கும்? இருக்காது. இருக்கிறத பிடுங்கணும். எங்க சுத்தியும் உங்களுக்கு யாராவது ஒருவர் மூலியமாக, குறிப்பாக உங்கள் சொந்த பந்தங்கள் மூலியமாக கூட உங்கள்கிட்ட என்ன இருக்குன்னு கரெக்டாக உங்கள் வீட்டில் எவ்வளோ நகை இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது. எந்த டிசைனில் எந்த தோடு இருக்குது, எந்த டிசைனில் எந்த வளையல் இருக்குது, அது எத்தனை வளையல், நீங்கள் அது எப்போ வாங்கினது, ஏதாவது உங்களுக்கு தெரியாது. ஆனால் உங்களுக்கு எதிரிக்கு தெரியும் கண்டிப்பாக. அதனால் எத்தனை பொருள் இருக்கோ அத்தனையும், இப்போ 2 பொருள் வந்துருச்சு, இன்னும் அந்த பொருள் வெளியே வரல, அப்போ அந்த பொருளையும் வெளியில் கொண்டு வரணுன்ற எண்ணத்தில் செயல்படக்கூடியவர்களாக இப்போ இருப்பாங்க. ஆசை வார்த்தை சொல்லுவாங்க, இந்த நேரத்தில் அந்த காசை அங்கே கொண்டு போடு, இதை இங்கே போடு, நம்ம அடுத்த நாள் 4 நாளில் நீங்கள் அவ்வளோ அள்ளிடலான்றாங்க. அவ்வளோதான் முடிஞ்சிடும், உங்களுடைய எல்லாமே முடிஞ்சிடும் சப்சாடா. அதனால் இந்த நேரம் என்பது ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய நேரம். பயணங்களில் ரொம்ப முக்கியமாக கவனமாக இருக்கணும். ரொம்ப அலைச்சல் இருக்கும், பயணங்களுக்கு முக்கியத்துவம் ரொம்ப இருக்குது. குறிப்பாக வேலை சார்ந்த விஷயங்களுக்காக நீங்கள் ரொம்ப தூரம் போக வேண்டிய சூழ்நிலை இருக்குது. 10 குடையன் தொழிற்சானாதிபதி செவ்வாய் உங்களுக்கு வாக்குஸ்தானத்தில் தனசாதம் அமர்ந்திருக்கிறார். நீங்கள் அலைச்சலுக்கு ஏற்ற ஊதியம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைச்சிடும், அதில் மாற்றம் இல்லை. ஆனால் அதனால் வரக்கூடிய ஒரு கஷ்டங்கள் உங்களுக்கு சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கும். அதே நேரத்தில் குடும்பத்தில் தாம்பத்திய உறவுகள் சந்தோஷமாக இருக்குது. கொஞ்சம் நல்ல நிம்மதியான தூக்கங்கள் உங்களுக்கு வரும். சரியா? வெளி தொடர்புகள் மூலியமாக நிறைய லாபமான விஷயங்கள் கிடைக்கும். வெளிநாடு பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய கடகராசி சேர்ந்தவர்களுக்கு இது ஒரு அற்புதமான நேரம். நீங்கள் போகலாம், நிறையா போய் சம்பாதிச்சு கை நிறைய பணம் பொருளோடு நீங்கள் திரும்பி வரக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்புள்ள ஒரு நேரம், ஆரம்ப கட்டம் இது. நீங்கள் இந்த நேரத்தில் செல்லும் பொழுது உங்களுக்கு நல்ல வெற்றி கிடைக்கும். இப்போ நெகட்டிவ் சில விஷயங்களுக்கு நெகட்டிவாக இருக்குன்னா ஒரு சில விஷயங்கள் பாசிட்டிவாக மாறிடும். சரியா? இப்போ லோக்கலில் நீங்கள் வெளியில் சுற்றும்போது உங்களுக்கு அலைச்சல், வீண் செலவு இருக்கும். இதே வெளியூர் வெளிநாடுகளுக்கான பயணமாக இருந்தால் லாபம் இருக்கும். 12ஆம் இடம் வலுத்தால் அதுதான் நிலைமை. அதனால் இந்த நேரம் என்பது நீங்கள் எதை தேர்ந்தெடுத்து செய்ய வேண்டும் என்பதை நான் இப்போ உங்களுக்கு உணர்த்தி இருக்கிறேன், பயன்படுத்திக்கோங்க. அதே போல் இளைய சகோதர சகோதரிகள் மூலியமாக உங்களுக்கு இப்பொழுது செலவுகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. கொஞ்சம் கவனம் தேவை. மூத்த சகோதர சகோதரிகள் உங்களுக்கு கொஞ்சம் ஒத்துழைப்பு தருவாங்க, உங்களுடைய கஷ்டங்களை புரிஞ்சுக்கிடுவாங்க, உங்களுக்கு இப்போ உள்ள சூழ்நிலைக்கு அவங்களால முடிஞ்ச சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆனால் அவங்கள பயன்படுத்திக்கோங்க. அதே போல் தாய் வழி உறவுகளும் உங்களுக்கு நல்ல நிலையிலே உதவி செய்யக்கூடிய நிலையில் இருக்கின்றார்கள். அதே தொழில் சார்ந்த நீங்கள் ஏதேனும் ஒரு தொழிலை விரிவுபடுத்த வேண்டுமானால் தாயார் இடத்துல கேட்டு உதவியை பெற்றுக்கொள்ளலாம். 5 குடையவன் பூர்வ புண்ணியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5 குடையவன் செவ்வாய் தனஸ்தானத்தில் இருக்கின்றார். அதனால் நிச்சயமாக உங்களுக்கு முன்னோர்கள் தாத்தா பாட்டி வழியிலும் உங்களுக்கு இப்போ சப்போர்ட் இருக்குது. அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். நீங்கள் என்ன கட்டாலும் உதவி செய்யக்கூடிய நிலையில் அவங்க இருக்கிறாங்க. எதிரிகளிடத்தில் கவனமாக இருங்க. நண்பர்கள் உங்களுக்கு இப்போ சாதகமாக இல்லை. நண்பர்கள் ஒரு விஷயத்தை செய்ய சொன்னால் நீங்கள் உடனே செஞ்சிடாதீங்க. அவர் எவ்வளவு நல்ல நண்பராக இருந்தாலும் சரி, இப்போ அவர் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை என்பது தடுமாற்றத்தோடு தான் வரும். அவரே ஏண்டா சொன்னோம்னு நினைக்கிற அளவுக்கு இருக்கும். நம்மளா சொன்னோம் அவர் வாழ்க்கை அப்படி கெட்டு போச்சே அப்படின்ற நினைக்கிற அளவுக்கு அவருடைய தடுமாற்றத்தின் மூலியமாக வரக்கூடிய வார்த்தையை நம்பி நீங்கள் இறங்கி நீங்களும் உங்கள் வாழ்க்கையை இழந்துடக்கூடாது. அதனால் உங்களுக்கு நண்பர்களிடத்திலும் ரொம்ப கவனமாக நீங்கள் இருக்க வேண்டிய நேரம். 9 குடையவன் குலதெய்வத்திற்கு அதிபதியே உங்களுக்கு இப்போ சப்போர்ட்டாக இல்லை. தகப்பனார் மூலியமாகவும் உங்களுக்கு செலவுகள் தான் இருக்குது. பூர்வீகம் என்ற சில வகையிலே நீங்கள் கொஞ்சம் இப்பொழுது அதற்கான செலவுகளையும் மேற்கொள்ள வேண்டிய நிலையில் இருக்கிறீங்க. கொஞ்சம் கவனம் வேண்டும். அதே போல் தொழிலில் நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் வெற்றி தரும், நல்ல லாபம் கிடைக்கும், உழைத்த உழைப்பிற்கேற்ற ஊதியம் கிடைக்கும். கண்டிப்பாக அது நிச்சயமாக நடக்கும். குறிப்பாக அந்த உணவுத்துறையை சார்ந்தவர்களுக்கு நல்ல லாபமான நேரம். ஆடம்பரத்துறை சார்ந்தவர்களுக்கு, கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு யோகமான நேரம். மருத்துவத்துறை சார்ந்தவர்களுக்கும் ஒரு அருமையான நேரம். இந்த நீதித்துறை, இந்த ஆசிரியர் பணியை சார்ந்தவர்களுக்கு, அரசு துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் இப்பொழுது நேரம் சரியில்லை. இந்த வாரத்திலே நீங்கள் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மேல் அதிகாரிகளிடத்திலே கண்டிப்பும் தண்டிப்பும் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. அதற்காக தண்டத்தொகையும் கட்டக்கூடிய
ஒரு சூழ்நிலையும் இப்பொழுது இருக்கின்றது. கவனமாக இருக்க வேண்டும். அதனால் இந்த அரசு ஊழியர்கள், நீதித்துறை சார்ந்த வழக்கறிஞர்கள் மற்றும் நீதி அரசர்கள் இவர்களுக்கெல்லாம் ஒரு கெட்ட பேர் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. உதாரணத்திற்கு இந்த வாரத்திலே உங்களுக்கு வழக்கு முடியும் நிலையில் இருந்தால் நீங்கள் ஒத்தி வைத்து ஒரு மாதம் தள்ளி வைப்பது உங்களுக்கு நல்லது. அதேபோல நீதி அரசர்கள் இந்த வாரத்தில் இனி முக்கியமான தீர்ப்பை வழங்க வேண்டியதாக இருந்தால் இந்த நேரத்தில் நீங்கள் வழங்குகின்ற தீர்ப்பின் மூலியமாக ஒரு அவப்பெயரையோ அல்லது ஒரு எதிர்ப்பையோ நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய ஒரு நிலையிலே இருக்கின்றீர்கள் என்பதை மனதிலே உணர்ந்து கொள்ள வேண்டும். அதனால் நேரங்களையும் பார்க்க வேண்டி இருக்கின்றது. நீங்கள் எவ்வளவு படித்திருந்தாலும் சரி, அந்த படிக்க உங்களை அவ்வளவு பெரிய படிப்பை படிக்க வைத்து அந்த இடத்திலே உங்களை சென்று உட்கார வைத்தது உங்கள் பெற்றோர்களோ அல்லது நீங்களோ கிடையாது. கிரகங்கள் உங்களை அந்த இடத்திலே சென்று அமர வைத்திருக்கின்றது. அந்த கிரகங்கள் உங்களுக்கு சாதகமற்ற நிலையில் இருக்கின்ற பொழுது நீங்கள் பாதிக்கப்படுவீர்கள். கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். அதை எடுத்து உரைப்பதற்காகத்தான் அதை பற்றி படித்து அறிந்து உங்களுக்கு ஆலோசனை சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். அதனால் நிச்சயமாக நீங்கள் இதை ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறேன். நீங்கள் பயன்பெற வேண்டும் என்பதற்காக உரைக்கின்றேன். அதே போல இந்த கடகராசியை சேர்ந்தவர்கள் நான் முன் கூறியது போல அந்த சந்திராசிரம நாளத்தை மட்டும் கவனமாக கடக்க வேண்டும் என்பதை கூறி விடைபெறுகின்றேன். இந்த கடகராசிக்கு இந்த வாரத்திலே அதிர்ஷ்ட எண் என்று பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு 9ஆம் எண் அதிர்ஷ்ட எண்ணாக இருக்கின்றது. பயன்படுத்துங்கள். வாழ்த்துக்கள். வணக்கம். சிம்ம ராசியை சேர்ந்த அன்புறவுகளுக்கு இந்த வாரத்தினுடைய ராசி பலன்களை நாம் காண இருக்கின்றோம். சிம்ம ராசிக்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர் சூரியன் லாபஸ்தானத்திலே 11ஆம் இடத்திலே வந்து அமர்ந்திருக்கின்றார். 14ஆம் இடத்திலே ஆட்சி பலம் அடைந்த புதனோடு இணைந்திருக்கின்றார். அங்கே குருவும் இணைந்திருக்கின்றார். 2 மிகப்பெரிய சுப கிரகங்கள் உங்கள் ராசிநாதனை அரவணைத்து ஒரு முக்கியமான இடத்திலே அமர வைத்திருக்கின்றார்கள். அதனால் நீங்கள் எந்த விதத்திலும் உங்களுக்கு இப்பொழுது சோர்வோ தோல்வியோ கிடையவே கிடையாது. இந்த வாரம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரப்போகும் அற்புத வாரம். அதே நேரத்திலே செவ்வாய் பகவான் என்று சொல்லக்கூடிய 4 மற்றும் 9 கூடையவன் தாய் தந்தைக்குரிய கிரகமாக விளங்கியவர் நீசபலம் அடைந்து பல நாட்களாக உங்களுக்கு மிகுந்த கவலையை தந்து வந்தார். பலருக்கு தாய் மற்றும் தந்தையர் ஏதேனும் ஒரு வகையில் பாதிக்கப்பட்டு ஒன்று மறைந்திருக்கலாம் அல்லது மிகுந்த செலவுகளை உங்களுக்கு ஏற்படுத்தி இருக்கலாம். அவளது உடல் ஆரோக்கியம் குன்றி இருந்திருக்கலாம். இவையெல்லாம் இப்பொழுது மாறி இருக்கின்றது. தாய் தந்தையினுடைய உடல் ஆரோக்கியம் இப்பொழுது மேம்பட்டு மிகுந்த உற்சாகத்தோடு நல்ல நிலையிலே மாறப்போகின்றார்கள். எந்த விதமான மருத்துவ செலவும் இல்லாமல் அவர்கள் ஆரோக்கியத்தை அடையவதை நீங்கள் கண்கூட பார்க்க போகின்றீர்கள். அதே போல இந்த சிம்மராசியை சேர்ந்தவர்கள் உங்களது சொத்துக்களை நீங்கள் ஏதேனும் விற்பதற்காக நீண்ட நாட்களாக அலைந்து வந்தீர்கள் என்றால், யாருமே இதுவரை நம்ம சொத்தை கேட்கலையே, இவ்வளோ பணம் போட்டு வாங்கினோமே, இவ்வளோ முதலீடு பண்ணியிருக்கோம், நம்மளுக்கு ஒருத்தர் கூட நம்ம இடத்துக்கு ஒரு விலை வைக்கலையே, இப்படி நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா, நீங்கள் வாங்கின வண்டி வாகனங்களை விற்கணும்னு நினச்சிருந்தீங்கன்னா, நீங்கள் வாங்கிய நிலத்தை விற்கணும்னு நினச்சிருந்தீங்கன்னா, நீங்கள் வாங்கின வீட்டை விற்கணும்னு நினச்சிருந்தீங்கன்னா, இதுவரைக்கும் அதுக்கு மரியாதை இல்லாமல் இருந்திருந்தா இப்பொழுது அப்படி இல்லை. கண்டிப்பாக உங்களுக்கு படிப்படியாக ஒவ்வொருவராக உங்களிடத்தில் விலை பேச வருவார்கள். அதனால் நீங்கள் தெளிவாக இருக்க வேண்டும். இதுவரை யாரும் கேட்கலையே, இனிமேல் வந்தவரும் போயிடுவாரோ என்று நினைச்சு அவசரப்பட்டு நீங்கள் கொடுத்துடக்கூடாது. ஏன்னா முதல்ல உங்கள்கிட்ட விசாரிக்கிறவங்க முதல்ல உங்களுடைய பல்ஸ் பார்ப்பாங்க. எடுத்த உடனே ஒரு 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 50 லட்ச ரூபாய்க்கு போகக்கூடிய ஒரு சொத்தை 50 லட்ச ரூபாய்க்கு கேட்க மாட்டாங்க. கண்டிப்பாக 50 லட்ச ரூபாய்க்கு போகும்ன்றது அவங்களுக்கும் தெரியும். ஆனால் நீங்கள் இருக்க கஷ்டத்தை புரிஞ்சுக்கிடுவாங்க. உடனே 40 லட்ச ரூபாய்க்கு கேட்பாங்க. அப்போ என்ன செய்வோம்னு சொன்னால், நம்மளுக்கு நஷ்டமானாலும் பரவாயில்ல, இது வரைக்கும் யாருமே வரலை, இவ்வளோ கடனில் இருக்கோம், இவ்வளோ பிரச்சனையில் இருக்கும், நம்ம இதையும் விட்டுறக்கூடாதுன்னு நினச்சி நீங்கள் சரின்னு சொல்லிட்டீங்கன்னா 10 லட்ச ரூபா அவங்களுக்கு லாபம், உங்களுக்கு நஷ்டம். தர முடியாதுன்னு நில்லுங்க. அதே 50 லட்ச ரூபாய்க்கு தானாக வாங்குவாங்க. 2-3 பேரை அனுப்பி உங்களுக்கு ப்ரெஷர் கொடுப்பாங்க. இருந்தாலும் நீங்கள் நின்ற நிலையில் நின்றால் நீங்கள் எதிர்பார்த்த விலையோடு உங்களோட இடத்தையோ நிலத்தையோ உங்கள் வாகனத்தையோ நீங்கள் நிச்சயமாக விற்க முடியும். ஏன்னா நீங்கள் இப்போ ஆசைப்பட்டபடி உங்கள் சொத்தை விற்கிறதுக்கான நல்ல நேரம் இது. அதனால் தைரியமாக இருங்க. உங்கள் சொத்து விலை போகும், கவலைப்பட வேண்டாம். அந்த சொத்தை விற்பற்ற பணத்திலிருந்து உங்கள் குடும்பத்திற்கு
சுபகாரியம் நடத்த வேண்டும் என்ற எண்ணத்திற்காகத்தான் நீங்கள் எதையும் விற்பீங்க. இன்னைக்குள்ள நேரம் வீண் விரயமாக இல்லது ஏதாவது ஒரு ஆசைக்காக விற்பதற்கான வாய்ப்பு இல்லை. பிள்ளைகளுக்கு திருமணத்திற்காகவோ அல்லது பிள்ளையுடைய மேற்படிப்புக்காகவோ இப்படி ஒரு முக்கியமான விஷயங்களுக்காக விற்காமல் பாதுகாத்து நம்முடைய சந்ததிக்காக வைத்திருந்த சொத்தை கூட விற்க நீங்கள் முன் வந்திருக்கின்றீர்கள் என்றால் அது நல்ல விஷயத்திற்காகத்தான் கண்டிப்பாக இருக்கும். நல்ல விலைக்கு அது இப்பொழுது விற்கப்படும். தைரியமாக இருங்க. முதல்ல கொஞ்சம் கஷ்டத்தை கொடுப்பாங்க வாங்க வர்றவங்க. தடுமாறாமல் இருந்தீங்கன்னா நல்ல லாபத்துக்கு விற்கலாம். நீங்கள் எதிர்பார்த்த விலையை விட அதிகமாகவே அவங்க தந்து வாங்கிட்டு போகிறக்கும் அடுத்தடுத்து ஆள் வருவாங்க. அவசரப்பட்டு முடிவை அறிவிக்காதீர்கள். முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்பதை உணர்த்தி விட்டேன். அதே போல உங்கள் வாக்குஸ்தானம் வலிமையடைந்திருக்கின்றது. உங்கள் லாபஸ்தானம் வலிமையடைந்திருக்கின்றது. இது வலிமையடைந்தால் என்ன லாபம் அப்படின்னு பார்க்குறீங்கன்னு சொன்னால், இப்போ இதுவரை நீங்கள் பேசின பேச்சையெல்லாம் மதிக்காமல் இவன் ஏதோ பொய் சொல்லியிருப்பானோ அவங்க நினச்சிட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் அதில் உள்ள உண்மை என்ன அப்படின்னு இப்போ தான் புரியுவாங்க. அப்படின்னா உங்களோட பேச்சுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. நீங்கள் பேசுகிற பேச்சை அவங்க நம்புவாங்க. குறிப்பாக ஏதேனும் ஒரு வழக்கு விஷயமாகவோ ஏதேனும் பிரச்சனை விஷயமாகவோ நீங்கள் சிக்கி இருந்தால் கண்டிப்பாக உங்கள் மீது விசாரணை என்று ஒன்று வருகின்ற பொழுது அங்கே இருக்கின்ற உயர் அதிகாரிகளும் சரி, அரசு ஊழியர்களும் சரி, இப்பொழுது உங்களை கண்டிப்பாக புரிந்து கொண்டு உங்கள் மனநிலையை புரிந்து கொண்டு நீங்கள் பேசுகின்றதெல்லாம் உண்மை என்பதை தட்டாமல் மறுக்காமல் உணர்ந்து கொண்டு உங்களுக்கு மரியாதை கொடுத்து கண்டிப்பாக உங்களை நடத்துவார்கள். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நேரம். அரசு ஊழியர்கள், அரசு துறை, கருவூலத்துறை, அதே போல நீதித்துறை, இப்படி உங்களுக்கு அருமையான ஒரு ஒத்துழைப்பு தரக்கூடிய துறைகளாக எல்லாமே மாறி இருக்கு. அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இந்த நேரத்தை பயன்படுத்தி காரியங்களையும் நீங்கள் சாதிச்சுக்கலாம். நீண்ட நாட்களாக ஏதாவது பிரச்சனை இருக்குதா அவங்க மூலியமாக நேரடியாக பேசினா தீர்ந்து போயிடும். அதனால் நீங்கள் தைரியத்தோடு நீங்கள் அவங்களுக்கு போய் பேச வேண்டியதான் உங்களுடைய கடன். அதை செஞ்சிட்டிங்கன்னா போதும். எல்லாமே லாபமாக இருக்குது. லாபஸ்தான வெற்றியை நோக்கி உங்களுக்கு போய்கிட்டு இருக்குது. நீங்கள் காரியத்தில் இறங்கினாதான் ஜெயிக்க முடியும். காரியத்தில் இறங்காமே நீங்கள் வேடிக்கை பார்த்தீங்கன்னா ஜெயிக்க முடியாது. களத்தில் இறங்கணும். களத்தில் இறங்கக்கூடிய நேரம் இது. செவ்வாய் உட்கார்ந்துட்டார் உங்கள் ராசியில். செவ்வாய் உங்களை தூங்க விட மாட்டார். ஏதாவது செய்து சாதிக்கணுன்றதுல ஒரு தைரியம் தன்னம்பிக்கையை கொடுத்துக்கிட்டே இருப்பார். அதை சீக்கிரம் செஞ்சு முடிக்கணுன்ற ஒரு வேகத்தை தருவார். அப்படிப்பட்ட நிலையிலே செவ்வாய் உங்களை ஆட்கொண்டிருக்கின்ற நேரத்திலே காலத்தையும் நேரத்தையும் வீணாக்காமல் காரியம் சாதித்து நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்று உங்களை பணிவோடு கேட்டுக்கொள்கின்றேன். குடும்பம் நல்ல குடும்பமாக மாறி இருக்கின்றது. குடும்பத்தில் இருக்கின்ற பிரச்சனைகள் தீர்ந்து விட்டது. பிரிந்த குடும்பம் ஒன்று சேர்ந்திருக்கின்றது. அதே போல உங்கள் தாய் தந்தை உறவுகள் இப்பொழுது நல்ல நிலையிலே மேம்பட்டிருக்கின்றார்கள். முன்னோருடைய ஆசீர்வாதம் இப்பொழுது பரிபூர்ணமாக கிடைத்திருக்கின்றது. 5 குடைவன் குரு பகவான் இப்பொழுது லாபஸ்தானத்திலிருந்து 5ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருப்பது என்பது நிச்சயமாக உங்களுக்கு உங்கள் முன்னோர்களிடத்திலிருந்து சொத்துக்களோ பணமோ அல்லது இறந்திருந்தால் அவருடைய ஆசீர்வாதமோ கண்டிப்பாக உங்களுக்கு கிடைத்து வாழ்க்கையிலே வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பை தந்திருக்கின்றார்கள். அதேபோல் வெளியூர் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புள்ள நண்பர்கள் தாராளமாக இப்பொழுது பயணங்களை மேற்கொள்ளலாம் அல்லது பயணங்களை மேற்கொள்வதற்கான ஒரு சூழ்நிலையை உருவாக்கலாம். அதற்கான பணத்தையும் நீங்கள் திரட்டிக் கொள்ளலாம். யார் கேட்டாலும் கொடுத்து உதவக்கூடிய நிலையிலே இருக்கின்றார்கள். காரணம், உங்கள் வார்த்தையை தட்டி மீறி அவர்கள் எதுவும் செய்யவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நேரம் இந்த வாரம். பயன்படுத்தி கொள்ளுங்கள். இல்லற துணை உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றார்கள். குறிப்பாக திருமணத்திற்காக இருக்கின்ற உறவுகளுக்கு திருமண வாய்ப்புகள் கண்டிப்பாக ஆணுக்கும் பெண்ணுக்கும் இருக்கின்றது. குழந்தை பேருக்காக காத்திருக்கின்றவர்களுக்கும் இந்த வாரத்தில் நல்ல குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதே நேரத்திலே 7ஆம் இடத்திலே அமர்ந்திருக்கின்ற சனி பகவான் உங்கள் மனதினை சற்று அசைத்து பார்ப்பார். கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். ஏற்கனவே இல்லறத்தில் இருக்கின்ற கணவன் அல்லது மனைவிமார்கள் நீங்கள் வெளியிலே செல்கின்ற பொழுது கொஞ்சம் குடும்பத்தையும் யோசித்து நடந்து கொள்ள வேண்டும். ஏதேனும் சிக்கலிலே மாட்டிக்கொண்டால் அது காலத்திற்கும் தொடர்ந்து உங்களுக்கு அவப்பெயரையும் அதே நேரத்திலே உங்கள் கையிருப்பையும் காலை செய்து மன உளைச்சலையும் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இப்பொழுது இருந்து கொண்டிருக்கின்றது. அதனால தான் அந்த வார்த்தைகளை சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். அதேபோல் உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் கவலைப்பட வேண்டாம்.
இப்பொழுது நன்றாக இருக்கின்றது. கடன் மற்றும் எதிரிகளை பற்றியும் கவலை கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அவர்களால் உங்களுக்கு எந்த விதமான பாதிப்போ தொல்லையோ கண்டிப்பாக வராது. ஏனென்றால் ஆறுக்குடையவன் சனி பகவான் இப்பொழுது 7ஆம் இடத்தில் அமர்ந்து குருவால் பார்க்கப்படுகின்றார். குருவினுடைய சாரத்திலே அமர்ந்திருக்கின்றார். அதனால் நிச்சயமாக அனைத்தும் நன்மையாக முடியும். ஏதேனும் பிரச்சனைகள் உங்களுக்கு மனதை கவலை தருவதாக இருந்தால் நீங்கள் சிவன் ஆலயத்திற்கு சென்று தட்சிணாமூர்த்திக்கு விளக்கேற்றி வாருங்கள். குறிப்பாக வார வாரம் வியாழக்கிழமையிலே சென்று குரு ஓரையிலே விளக்கேற்றி வருகின்ற பொழுது நீங்கள் எண்ண முடியாத அளவிற்கு நீங்கள் வெற்றிகளை காணலாம். ஒரு நல்ல நிலையிலே உங்கள் வாழ்க்கை தரம் உயரும். இதுவரை ஏதேனும் அவப்பெயரை நீங்கள் சம்பாதித்திருந்தால் அந்த அவப்பெயரும் நீங்கி நீங்கள் நல்ல நிலையிலே மாறுவதற்கான ஒரு வாய்ப்பு உருவாகியிருக்கின்றது. பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதே போல குலதெய்வம் உங்களுக்கு கூடவே வந்து அமர்ந்து விட்டது. நீங்கள் எங்கு சென்றாலும் உங்கள் குலசாமி உங்கள் கூடவே வந்துக்கிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு நேரம். குலசாமி உங்களுக்கு கைவிட்டு இருந்துச்சு கொஞ்ச நாளா, இப்போ அப்படி இல்லை. 8ஆம் தேதியிலிருந்து குலசாமி உங்கள் கூடவே இருக்கு. அதனால நிச்சயமாக குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதமும் இருப்பதால் நீங்கள் வெற்றிக்கு தடையில்லை. அனைத்து துறையை சார்ந்த ஊழியர்களுக்கும் சரி, அனைத்து துறையை சார்ந்த நிறுவனத்தின் நடத்தக்கூடிய முதலாளிகளுக்கும் சரி, அரசு ஊழியர்களுக்கும் சரி, நீதித்துறையை சார்ந்தவர்களுக்கும் சரி, ஆசிரியர் பெருமக்களுக்கும் சரி, அல்லது அறநிலைத்துறை இருக்கின்றவர்களுக்கும் சரி, போதனை செய்யக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய மற்றவர்கள் ஆசீர்வாதம் செய்யக்கூடிய நிலையில் இருக்கின்றவர்களுக்கெல்லாம் இது அற்புதமான நேரம். இதுபோல உங்களுக்கு பல வகையிலே எண்ணற்ற வகையிலே நன்மை தரக்கூடிய விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது. கலைத்துறை, உணவுத்துறை, ஆடம்பரத்துறை, வெளிநாடு செல்லக்கூடிய சுற்றுலாத்துறை, இப்படி மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்களை நடத்தி கொண்டிருக்கின்ற கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கெல்லாம் அற்புதமான சம்பாதிக்கின்ற நேரம். இப்படிப்பட்ட நேரத்தை பயன்படுத்தி வெற்றி பெற வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். இப்பொழுது இந்த சிம்மராசியை சேர்ந்த அன்பு உறவுகளுக்கான ஒரு அதிர்ஷ்ட எண் என்ன என்று பார்க்கின்ற பொழுது 1ஆம் எண் உங்களுடைய ராசிநாதனுடைய எண்ணே உங்களுக்கு அதிர்ஷ்டமாக இருப்பதால் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதே போல இந்த சிம்ம ராசியை சேர்ந்தவர்களுக்கு புதன்கிழமை மாலை 4:20 முதல் 20ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இரவு 7:12 வரை இந்த சந்திராசனம் இருக்கு உங்களுக்கு சிம்மராசி. இந்த நேரத்தில் கொஞ்சம் கவனமா இருக்கணும் என்பதை உரைத்து விடைபெறுகின்றேன். வணக்கம். கன்னிராசியை சேர்ந்த நமது அன்பு உறவுகளுக்கு இப்பொழுது இந்த வாரத்தினுடைய ராசி பலன்களை காண இருக்கின்றோம். கன்னிராசிக்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர் புதன் மிகுந்த வலிமையோடு ஆட்சி பலம் அடைந்து 10ஆம் இடத்திலே சென்று அமர்ந்திருக்கின்றார். பொதுவாக உங்கள் ராசிநாதன் 10ஆம் இடத்திலே சென்று அமர்கின்ற பொழுது படித்த பிள்ளைகளாக இருந்தால் உடனடியாக வேலைக்கு செல்ல வேண்டும், நல்ல சம்பளத்தோடு கூடிய வேலையாக இருக்க வேண்டும் என்ற ஆர்வம் இருக்கும். வேலை தேடி சென்று நீங்களே பணியில் அமரக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. அல்லது நீங்கள் பரீட்சை எழுதி இருந்தால் ஏதேனும் அரசு துறைக்காக நிச்சயமாக அரசு உத்தியோகங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இப்படி வேலை நிமித்தமாக வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பை நீங்கள் உருவாக்கி இருந்தால் நிச்சயமாக வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்பும் இப்பொழுது இருக்கின்றது. அல்லது வெளியூர்களுக்கு சென்று வியாபார நிமித்தமாக வெளியூர்களுக்கு சென்று அங்கே தங்கி வியாபாரம் செய்துவிட்டு பணத்தோடு வர வேண்டிய நிர்பந்தம் இருந்தால் நிச்சயமாக உங்களுக்கு இந்த வாரம் அந்த வாய்ப்பும் இருக்கின்றது. இப்படி அந்த கன்னிராசியை சேர்ந்த நல்ல நிறுவனம் நடத்தக்கூடிய முதலாளிகளுக்கும் ஒரு கட்டிடங்கள் கட்டி விற்பனை செய்யக்கூடிய ஒரு நிறுவனம் நடத்தக்கூடியவர்களுக்கும் தொழில் சார்ந்து நீங்கள் எடுக்கின்ற எல்லா முயற்சிகளுக்கும் நல்ல வருவாய் தரக்கூடிய வகையிலே வேலை வாய்ப்புகள் அதிகமாக கிடைத்து அது நீண்ட நாட்களுக்கு அந்த வேலைகள் ஓடக்கூடிய வகையிலே இந்த வாரத்திலே உங்களுக்கு அச்சாரம் போடக்கூடியதாக அமைந்திருக்கின்றது. அதனால் இந்த வாரம் என்பது நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகளை பொறுத்து உங்களை வெற்றி நிர்ணயம் செய்யப்படும். அதனால் நீங்கள் கண்டிப்பாக முயற்சிகளை எடுக்க வேண்டும். படித்த பிள்ளைகளாக இருந்தால் வேலையை தேடி நீங்கள் ஒரு இடத்திலே சென்று செட்டிலாக வேண்டும். அதே போல ஒரு கட்டிட கலை நிபுணராக நீங்கள் இருந்தால், ஒரு மேஸ்திரியாக இருந்தாலும் சரி அல்லது கான்ட்ராக்டராக இருந்தாலும் சரி, நீங்கள் நிச்சயமாக உங்கள் உறவுகளிடத்திலோ தெரிந்தவர்களிடத்திலோ நீங்கள் முயற்சி செய்தால் ஒரு பெரிய கட்டிடம் கூட உங்களுக்கு கட்டுவதற்கான வாய்ப்பு கண்டிப்பாக அமையும். அதே போல அரசு துறை, நீதித்துறை,
மற்றும் ஆசிரியர் பெருமக்களுக்கெல்லாம் ஒரு பதவி உயர்வோடு நல்ல வருமானம் தரக்கூடிய வகையிலே, மரியாதை கிடைக்கக்கூடிய வகையிலே உங்கள் செயல்பாடு நிமித்தமாக உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது இந்த வாரம். குறிப்பாக காவல்துறையை சார்ந்தவர்களுக்கு இந்த வாரத்திலே கொஞ்சம் அலைச்சல், செலவுகள், தேவையில்லாமல் இடம் மாற்றங்கள், ஒரு பணி நிமித்தமாக அழுத்தங்கள், வெளியூர் பயணங்கள், தேவையில்லாத அலைச்சல்கள் மூலியமாக மன உளைச்சல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு காவல்துறையை சார்ந்தவர்கள் இருக்கின்றது. அது இராணுவமாக இருந்தாலும் சரி, போலீஸாக இருந்தாலும் சரி. அதேபோல் இந்த கன்னி ராசிக்கு இந்த வாரம் என்பது மிகுந்த யோகத்தை தரக்கூடியதாக அமைந்திருக்கின்றது. ஏனென்றால் நீங்கள் அதிகமாக செலவு செய்து ஏதேனும் பணத்தை வீணாக்கி இருந்தால் கூட, ஒரு பொருளை அதிகமான விலைக்கு வாங்கி சொத்தையோ அல்லது பொருளையோ நீ வாங்கியிருந்தாலும் கூட இப்பொழுது அது நல்ல விலைக்கு போகி உங்களுக்கு வருமானம் தரக்கூடியதாக மாறக்கூடிய ஒரு நல்ல நிலையிலே இந்த வாரம் அமைந்திருக்கின்றது. சொத்துக்கள் விற்பதற்கும் வாங்குவதற்கும் இது நல்ல ஒரு ஏற்ற நேரம். வீடு கட்டுவதற்கான ஒரு யோகமுள்ள நேரம். கன்னிராசிக்காரர்களுக்கு வீடு கட்ட ஒரு யோகம் வந்திருக்கின்றது. மாணவ மாணவிகள் கல்வியிலே சிறந்து விளங்கக்கூடிய அற்புதமான நேரம். அதே நேரத்திலே இந்த வாரத்திலே தாய் மற்றும் தாய் வழி உறவுகள் மூலியமாக அதிகமான ஒரு தன வருவாயும் அல்லது உதவிகள் மூலியமாக நீங்கள் தொழிலை விரிவெடுத்ததற்கான ஒரு வாய்ப்புள்ள ஒரு வாரம் இந்த வாரம் பயன்படுத்தி கொள்ளலாம். கேட்ட இடத்திலெல்லாம் உங்களுக்கு உதவிகள் கிடைத்து நல்ல மரியாதையோடு உங்களுக்கு ஒத்துழைப்பும் தரக்கூடியவர்களாக நீங்கள் கேட்கின்றவர்கள் நடத்துவார்கள். அதனால் உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும். வாக்குஸ்தானாதிபதி 8ஆம் இடத்திலே அமர்ந்திருந்தாலும் உங்கள் வாக்குஸ்தானத்தை பார்ப்பது என்பது அந்த வாக்குஸ்தானம் வெளிமடைகின்றது. அதனால் சென்ற இடங்களில் நீ பேசுகின்ற பொழுது உங்கள் வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் இருக்கும். நிச்சயமாக காது கொடுத்து கேட்டு அதை நிச்சயமாக செய்து கொடுக்கக்கூடிய வகையிலே அனைத்து துறையை சார்ந்தவர்களும் உதவுவார்கள். அதேபோல உங்களுக்கு 5 குடையன் புத்திரஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் 6ஆம் இடமான எதிரி ஸ்தானத்தில் அமர்ந்து விரய ஸ்தானத்தை பார்க்கின்றார். அங்கே செவ்வாய் அமர்ந்திருக்கின்றார். பொதுவாக ஆண்கள் நீங்கள் உங்களது பிள்ளைகளிடத்திலே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையிலே இருந்து கொண்டிருக்கின்றீர்கள். செவ்வாயினுடைய பார்வை 5ஆம் இடத்திற்கு விழுகின்ற பொழுது உங்களது பிள்ளைகள் ஆண் பிள்ளைகளாக இருந்தால் அதிகமாக வேகத்தோடு வண்டி வாகனங்களை இயக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். உங்கள் பேச்சை கேட்காமல் அவர்கள் இஷ்டத்திற்கு செயல்படக்கூடியவர்களாக கண்டிப்பாக இருப்பார்கள். தேவையில்லாத நண்பர்களோடு கூடி தேவையில்லாத விஷயங்களை பற்றி பேசி பின் பிரச்சனைகளை விலைக்கு வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே அவர்கள் இருக்கின்றார்கள். அதனால் உங்களுக்கு அலைச்சலும் வீண் செலவுகளும் வருவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. ஆனால் பிள்ளைகளை கொஞ்சம் கவனத்தோடு கையாள வேண்டும். தப்பான பழக்க வழக்கங்களுக்குள்ளே செல்வதற்கான வாய்ப்புள்ள ஒரு நேரமாக இந்த வாரம் விளங்குவதால் பிள்ளைகளிடத்திலே கொஞ்சம் எச்சரிக்கையும் கவனமும் தேவை. அதேபோல கன்னிராசியை சேர்ந்த ஆண் பெண்களுக்கு திருமண யோகம் அருமையான ஒரு நேரமாக வந்திருக்கின்றது. திருமணம் தடை உள்ளவர்களுக்கெல்லாம் திருமண தடை விலகி திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பை பெற்றிருக்கின்றீர்கள். தெய்வத்தினுடைய அனுகிரகத்தின் மூலியமாக நல்ல ஒரு வரன்கள் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. குடும்பத்திலே சுபகாரியம் நடப்பதற்கான வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கின்றது. தந்தை வழி உறவுகள் உங்களுக்கு இப்பொழுது ஒரு சாதகமற்ற நிலையிலே இருக்கின்றார்கள். அதனால் அவர்களிடத்திலே நீங்கள் ஏதேனும் கேட்கின்ற பொழுது கொஞ்சம் காலதாமதமாகி கண்டிப்பாக உதவுவார்கள். அதுவரை நீங்கள் பொறுத்திருக்க வேண்டும், அவசரப்படக்கூடாது. இளைய சகோதர சகோதரிகள் மூலியமாக இந்த வாரத்திலே உங்களுக்கு செலவுகள் கொஞ்சம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. ஏதேனும் உங்களுக்கும் அவர்களுக்கும் ஏதேனும் கருத்து வேறுபாடு பிரச்சனைகள் இருந்து வந்தால் இந்த வாரத்திலே மிகுந்த கவனத்தோடு நீங்கள் கையாள வேண்டும். தேவையில்லாமல் பேசி எந்த பிரச்சனையும் விலைக்கு வாங்கி கொள்ளக்கூடாது. அது வாக்குவாதமாக மாறி சண்டையாக மாறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. கவனமாக இருக்க வேண்டும். மூத்த சகோதர சகோதரிகள் கண்டிப்பாக இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு ஒத்துழைப்பு தரக்கூடிய நிலையிலே இருக்கின்றார்கள். குறிப்பாக இந்த 12ஆம் தேதி மதியம் முதல் புதன்கிழமை, அதாவது புதன்கிழமை மாலை 4:20 வரை, திங்கட்கிழமை மதியானம் முதல் புதன்கிழமை மாலை 4:20 வரை உங்கள் சகோதர சகோதரிகளிடத்திலே, இளைய சகோதர சகோதரிடத்திலே கவனமாக இருக்க வேண்டும்.
தேவையில்லாமல் எந்த விதமான பிரச்சனையும் உருவாக்க வேண்டாம். அது விசுவூரம் எடுக்கும், மனக்கவலையை தரும். அதே போல இந்த வாரத்திலே நீங்கள் வெற்றி பெறுவதற்கு பஞ்சமே இல்லை. தொழில் சார்ந்து நீங்கள் எடுக்கின்ற எல்லா முயற்சிகளும் வெற்றி கிடைக்கும். புதிய தொழில் ஆரம்பிப்பதற்கு உகந்த நேரம் இது. போக்குவரத்து துறையை சார்ந்தவர்களுக்கெல்லாம் ஒரு யோகமான நேரம். வியாபாரத்தில் இருக்கின்ற சொந்தங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உள்ள நேரம் இது. போட்ட முதலீடை விட நல்ல லாபத்தோடு நீங்கள் அந்த வியாபாரத்தை முடிப்பதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. அதுவும் வெளிநாட்டில் இருக்கின்ற நமது சொந்தங்கள் மற்றும் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்து வாழ்ந்து வருகின்ற நமது சொந்தங்களுக்கெல்லாம் நிறைய லாபத்தோடு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. கலைத்துறை சார்ந்தவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். ஆடம்பரம் மற்றும் உணவுத்துறை சார்ந்தவர்கள் இந்த வாரத்திலே மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். உணவுக்கு அதிகாரியாக விளங்கக்கூடியவருமான சுக்கிரன் 8ஆம் இடத்தில் இருக்கின்றார். நெருப்புக்கு அதிகாரியாக விளங்கக்கூடிய செவ்வாய் 12ஆம் இடத்திலே வந்து அமர்ந்திருக்கின்றார். எலக்ட்ரிக்கல் தொழில் செய்பவர்கள் மற்றும் மின் சாதனங்களை வைத்து வியாபாரம் செய்கின்றவர்கள், மின்சாதனம் பழுது நீக்குபவர்கள், ஒரு ரியல் எஸ்டேட் தொழில் செய்து வருகின்றவர்கள், அதேபோல ஜவுளிக்கடை நடத்தி கொண்டிருப்பவர்கள், இந்த கணினி மற்றும் கேமரா போன்ற விஷயங்களிலே வாடகைக்கு விட்டு வருமானம் தேடக்கூடியவர்கள், இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். குறிப்பாக ஆடம்பரம் சார்ந்த விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, கவனம் தேவை. ஒரு பிடி பார்லர் நடத்துபவர்களாக இருந்தாலும் சரி, சினிமா துறையை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, சினிமாத்துறை கலைஞர்களாக இருந்தாலும் சரி, இந்த வாரத்திலே நீங்கள் கொஞ்சம் முன்னெச்சரிக்கை தேவை. வீண் பிரச்சனைகள் உங்களை தேடி வரலாம், வீண் செலவுகள் ஏற்படுத்தும். அதேபோல் சில நேரங்களில் வழக்குகள் வரை அது செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதை உணர்த்துகின்றேன். இந்த வாரத்தில் கன்னிராசியை சேர்ந்தவர்களுக்கு சந்திராசிரமம் இருக்கின்றது. 20ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இரவு 7:12 முதல் 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இரவு 9:33 வரை உங்களுக்கு சந்திராசிரமம் இருக்கிறது. இந்த நேரத்திலே கொஞ்சம் கவனம் தேவை. இந்த கன்னிராசியை சேர்ந்த அன்பு உறவுகளுக்கு இந்த வாரத்தினுடைய அதிர்ஷ்ட எண் என்ன என்று பார்க்கின்ற பொழுது 3ஆம் எண் அதிர்ஷ்ட எண்ணாக இருக்கின்றது. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வணக்கம். துலாம் ராசியை சேர்ந்த நமது சொந்தங்களுக்கு இப்பொழுது ராசி பலனை காணலாம். துலாம் ராசிக்கு அதிபதி சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே அமர்ந்து சுயசாரத்தில் அமர்ந்து உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருக்கின்றார். அதனால் நிச்சயமாக உங்களது கெட்ட நேரங்கள்லாம் முடிந்து விட்டது. கடந்த 8ஆம் தேதியோடே முடிந்து விட்டது. இப்பொழுது நல்ல நேரம் நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த நேரங்களை நீங்கள் தவறிவிடக்கூடாது. நீண்ட நாட்களாக நீங்கள் மிகுந்த அவஸ்தையப்பட்டு விட்டீர்கள். குறைந்தபட்சம் 5 மாதங்கள் உங்களுக்கு எந்த காரியம் நடக்கவில்லை. கேட்ட இடங்களிலெல்லாம் ஒரு தடையைத்தான் பெற்றிருக்கிறீர்கள். நீங்கள் எந்த விதமான வருமானத்தையும் பெற முடியவில்லை. உழைத்த உழைப்பிற்கேற்ற ஊதியம் கையில் இல்லை. கொடுத்த பணம் திரும்ப வரவில்லை. அதே போல ஏதேனும் உதவி என்று கோரி ஒரு இடத்திலே கேட்கின்ற பொழுது கிடைக்க மாட்டேன் என்று தடங்களாக நிற்கின்றது. இப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்து வருகின்ற இந்த துலாம் ராசியை சேர்ந்தவர்களுக்கு இப்பொழுது நல்ல நேரம் பிறந்திருக்கின்றது. நீங்கள் எடுக்கின்ற எல்லா முயற்சிகளும் வெற்றி அடையக்கூடிய வகையிலே கடவுளுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைத்துக் கொண்டிருக்கின்றது. குருவினுடைய அனுக்கிரக பார்வை உங்கள் ராசிக்கு விழுந்திருக்கின்றது. அதேபோல் உங்கள் ராசிநாதனம் உங்கள் ராசியை பார்ப்பது என்பது மிகுந்த ஒரு உற்சாகம் தரக்கூடிய விஷயம். அதேபோல் செவ்வாய் நீசபலம் அடைந்து உங்களுக்கு மிகுந்த பாதகத்தை கொடுத்து கொண்டிருந்தார். உங்கள் குடும்பஸ்தானாதிபதி செவ்வாய் நீசபலம் அடைந்திருப்பது என்பது தன வருவாயை தடை செய்யும். நீங்கள் சென்று யாரிடத்தில் கேட்டாலும் இவருக்கு வேற வேலை இல்லை என்ற அவமரியாதையை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கும். குடும்பத்திலே பல சண்டை சச்சரவுகள் வந்திருக்கும். அதனால் பல குடும்பங்களை பிரிந்திருக்கலாம். பல வகையிலே நீங்கள் சேர்த்து வைத்த செல்வங்கள் எல்லாம் காலாவதியாகி போயிருக்கலாம். குடும்பத்திலே நீங்கள் சுபகாரியங்கள் நடத்த வேண்டும் என்ற முயற்சி எடுத்திருந்தால் அது தடைப்பட்டிருக்கலாம். இப்படி பல வகையிலே சொல்லிக்கொண்டே போகலாம் பல தடைகளை. அப்படிப்பட்ட நிலையிலிருந்து நீங்கள் மீண்டு விட்டீர்கள். இப்பொழுது செவ்வாயினுடைய அனுக்கிரக பார்வை உங்கள் வாக்குஸ்தானத்திற்கு விழுந்திருக்கின்றது. அந்த வாக்குஸ்தானத்தின் அதிபதி செவ்வாயே தான். அவர் உங்கள் லாபஸ்தானத்திலே அமர்ந்து பார்த்து கொண்டிருப்பது என்பது மிகுந்த ஒரு வலிமை தரக்கூடியதாக, உங்களுக்கு வருமானம் தரக்கூடியதாக, குடும்பத்திலே மகிழ்ச்சி தரக்கூடியதாக, குடும்ப உறுப்பினர்கள் மிகுந்த ஒரு ஆரோக்கியத்தோடு நல்ல உற்சாகத்தோடு வேலை செய்யக்கூடியவர்களாக மாறக்கூடியதாக
அனைத்தும் நன்மையாக மாறக்கூடியதாக இப்பொழுது ஒரு சுப பார்வை விழுந்து கொண்டிருக்கின்றது. பொதுவாய் செவ்வாயினுடைய பார்வை 2ஆம் இடத்துக்கு விழுந்தாலே குடும்பத்திலே சில சண்டை சச்சரவுகள் நிகழ்வது என்பது சகஜம். ஆனால் இப்பொழுது நடக்கின்ற சண்டை என்பது நீங்கள் மீண்டும் மீண்டும் மேலே வர வேண்டும் என்பதற்காகத்தான் இருக்குமே ஒழிய உங்களை சிறுமைப்படுத்தி தாழ்மைப்படுத்தி உங்களை அவமானப்படுத்துவதற்காக அல்ல, நீங்கள் மேன்மைப்படுவதற்காக இருக்கின்ற சண்டையாகத்தான் இருக்கும். அதனால் இப்பொழுது குடும்ப உறுப்பினர்கள், குடும்பத்திலே அக்கறை உள்ளவர்கள் சொல்லுகின்ற பேச்சை நீங்கள் கண்டிப்பாக கேட்க வேண்டும். நிச்சயமாக அது உங்களுக்கு நல்ல மரியாதையை தேடி கொடுக்கும். உங்கள் இளைய சகோதர சகோதரிகளும் உங்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவதற்கு தயாராக இருக்கின்றார்கள். மூத்த சகோதர சகோதரிகளும் உங்களுக்கு ஒத்துழைப்பு தந்து கொண்டிருக்கின்றார்கள். தாய் வழி உறவுகள் உங்களுக்கு ரொம்ப பக்கபலமாக நிற்கக்கூடிய நிலையில் இருக்கின்றார்கள். முன்னோர்கள் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நன்மை தரக்கூடியதாக இருக்கின்றது. அதேபோல் எதிரிகள் கூட உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய வகையிலே இப்பொழுது அமர்ந்து விட்டார்கள். இதுவரை உங்களுக்கு ஆசீர்வாதம் இல்லாமல் இருந்து வந்த குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் கிடைத்து விட்டது. தந்தையாரினுடைய பரிபூர்ணமான ஒரு ஆசீர்வாதம் கிடைத்து கொண்டிருக்கின்றது. தாய் தந்தை வழி சொத்துக்கள் கிடைப்பதற்கு எந்த தடையும் இல்லை. வீடுகள் கட்டுவதற்கும் வாகனங்கள் வாங்குவதற்கும் இது ஏற்ற நேரம். இது நீங்கள் உற்சாகத்தோடு உங்கள் பணிகளை செய்து வெற்றிகரமாக நிறைவேற்றி அதில் நல்ல வருமானத்தையும் பெயரையும் புகழையும் அடைவதற்கான ஒரு வாய்ப்புள்ள ஒரு நேரமாக இது விளங்குவதால் பயன்படுத்தி வெற்றி பெற வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். இந்த துலாம் ராசியை சேர்ந்த அனைத்து உறவுகளும் நீங்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக சொல்லப்போனால் திருமணம் என்பது தடையாக இருந்து வந்தவர்களுக்கெல்லாம் திருமண யோகம் வந்திருக்கின்றது. மாணவ மாணவிகள் கல்வியிலே மிகுந்த செல்வாக்கோடு பெயரும் புகழும் அடையலாம். சொத்துக்கள் விற்பதன் மூலியமாகவும் உங்களுக்கு தன வருவாய் நிறைய கிடைக்கப் போகின்றது. புதிய சொத்துக்கள் வாங்குவதால் நிறைய லாபங்கள் கிடைக்கப் போகின்றது. இப்படி பல வகையில் சொல்லி கொண்டு போகலாம். இருப்பினும் இந்த வாரம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் அள்ளி தந்திருக்கின்றது. காலம் நேரம் நம்மளுக்கு நன்றாக இருக்கின்ற பொழுதே நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதனால் உங்களுக்கு முன்னெச்சரிக்கையாக நீங்கள் இருக்க வேண்டிய கட்டாயத்திலே இந்த வாரம் எதுவும் இல்லை என்பதால் காரியத்தில் இறங்கி வெற்றி பெற வேண்டிய கட்டாயத்தில் நீங்கள் இருப்பதால் மேற்சொன்னவையிலே கவனத்தில் கொண்டு வெற்றி பெற வாழ்த்துகின்றேன், வணங்குகின்றேன். வணக்கம். இந்த துலாம் ராசியை சேர்ந்த அன்பு உறவுகளுக்கு அதிர்ஷ்ட எண் 7 பயன்படுத்துங்கள். வாழ்த்துக்கள். விருச்சிக ராசியை சேர்ந்த அன்பு உறவுகளுக்கு இப்பொழுது உங்கள் ராசி பலனை நாம் காண இருக்கின்றோம். விருச்சிக ராசிக்கு அதிபதி செவ்வாய் நீச பலத்தில் இருந்து மீண்டு 8ஆம் தேதியிலிருந்து 10ஆம் இடமான தொழிற்சாணத்தில் அமர்ந்து உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருக்கின்றார். கேதுவின் சாரத்தில் அமர்ந்து பார்த்து கொண்டிருக்கின்றார். அதனால் நிச்சயமாக நீங்கள் ஒரு நீதிமானாக இப்பொழுது விளங்கி கொண்டிருக்கின்றீர்கள். யாருடைய சொத்துக்கோ பணத்துக்கோ ஆசைப்படாமல் எடுத்த காரியத்தை நல்ல நிலையிலே முடித்து கொடுக்க வேண்டும் என்ற அக்கறையோடு உங்கள் செயல்பாடுகள் இருந்து கொண்டிருக்கும். இதுவரை நீங்கள் பட்ட அவமானங்கள் அசிங்கங்களுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்ட வேண்டிய ஒரு நேரம் வந்துவிட்டது. அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே உங்கள் ராசிநாதன் இப்பொழுது மிகுந்த வலிமையோடு அமர்ந்து உங்கள் ராசியை பார்ப்பது என்பது உங்கள் ராசியும் வலிமையடையக்கூடிய வாய்ப்பில் இருப்பதால் நீங்கள் செல்லுகின்ற இடங்களிலே உங்களுக்கு முக்கியத்துவம் கிடைக்கும். நீங்கள் சொல்லுகின்ற இடங்களிலே நீங்கள் பேசுகின்ற வார்த்தையை உன்னித்து கவனித்து அதற்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள். நீங்கள் சொல்கின்றபடி கேட்டு அவர்கள் நடப்பார்கள். உங்களுக்கு எதிராக அவர்கள் செயல்பட மாட்டார்கள். அதேபோல எந்த காரியத்தில் இறங்கினாலும் உடனடியாக செய்து முடித்து அதில் வெற்றி பெற வேண்டும் என்ற ஆரோக்கியமான ஒரு நல்ல ஒரு விஷயம் இப்பொழுது இருந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் இந்த நேரத்தை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். கெட்ட நேரங்கள் எல்லாம் கழிந்து போய்விட்டது. நல்ல நேரங்கள் இப்பொழுது ஆரம்பித்திருக்கின்றது. குறிப்பாக விருச்சிக ராசிக்கு லாபசானாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் ஆட்சி பலம் அடைந்திருக்கின்றார். அவர் 8ஆம் இடத்திலே அமர்ந்து உங்கள் தனஸ்தானத்தை பார்த்து கொண்டிருக்கின்றார். அதாவது அவர் எந்த இடத்தில் இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஆகாத இடத்தில் இருந்தாலும் கண்டிப்பாக நன்மையை மட்டுமே செய்வேன் என்ற ஒரு உண்மையான மனநிலையோடு அமர்ந்திருக்கின்றார். உங்கள் வாக்கு ஸ்தானாதிபதி குருவோடு இணைந்து பார்த்து கொண்டிருக்கின்றார். அதனால் உங்களுக்கு நிச்சயமாக ஒரு தன வரவிலே எந்த விதமான பஞ்சமும் இருக்காது. ஒரு பக்கம் கையில் பணம் வந்து கொண்டுதான் இருக்கும். 12 குடையவன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் ராசிக்கு 6ஆம் இடத்தில் அமர்ந்து உங்கள் 12ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கின்றார். 12ஆம் இடம் வலிமையடைந்திருக்கின்றது. அதனால் இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் கொஞ்சம் வெளியூர் அலைச்சல்கள் கொஞ்சம் கண்டிப்பாக இருக்கும். வெளியூர் பயணங்கள் மூலியமாக கண்டிப்பாக ஏதாவது ஒரு தன வரவுகளும் கண்டிப்பாக கிடைக்கும்.
ஏனென்றால் எதிர்பாராத நேரத்திலே எதிர்பாராத வகையிலே ஏதேனும் பெரிய தொகை சிலருக்கு கிடைக்கும் அல்லவா, அது போன்ற ஒரு வாய்ப்புள்ள ஒரு நேரம் இப்பொழுது இந்த விருச்சிக ராசிக்கால் வந்திருக்கின்றது. ஏதேனும் நீங்கள் நீண்ட நாட்களாக ஒரு முயற்சி எடுத்து அதில் பெரிய தொகை வரும் என்ற ஆர்வத்தோடு செயல்பட்டிருந்தால் இந்த வாரத்திலே அது சாத்தியமாவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கின்றது. திடீரென்று நீங்கள் பணக்காரராக ஆவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கின்றது. அதனால் இதுவரை என்னடா நேற்று வரை இவ்வளவு கஷ்டப்பட்டானே என்று திடீரென்று ஒரு வசதி வாய்ப்போடு காரிலே போய்கொண்டிருக்கின்றானே, ஒரு புதிய வீடு வாங்குவதற்கு முன்பணம் கட்டிவிட்டானே, எப்படி இவனுக்கு வந்தது என்று மற்றவர்கள் யோசிக்கின்ற வகையிலே இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்திலே தனவரவு அதிகமாக கிடைக்கும், பெரிய தொகையாக கிடைக்கும். உழைத்த உழைப்பிற்கு ஏற்ற ஊதியங்களும் கிடைக்கும். அதிர்ஷ்டத்தின் மூலியமாக தனவரவு அதிகரிக்கும். அதே போல எதிரிகள் உங்களிடத்திலே இருந்து பிரச்சனை செய்தவர்கள் எல்லாம் இப்பொழுது உங்களுக்கு சாதகமாக மாறிவிட்டார்கள். உங்களுக்கு நீங்களே எதிரி என்ற வகையில் இருந்தீர்கள். இப்பொழுது புத்திசாலித்தனத்தோடு நடந்து எதிர்ப்புகளை எப்படி வெல்லலாம், எதிரி இல்லாமல் நம்ம எப்படி வாழலாம் என்பதை நீங்கள் உணர்ந்து விட்டீர்கள். அதனால் அதன்படி செயல்பட்டு எல்லா காரியத்தையும் வெற்றிகரமாக மாற்றுவீர்கள். உங்களது இல்லற துணை கணவன் அல்லது மனைவியிடத்திலே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். தேவையில்லாமல் வீண் வாக்குவாதங்கள் செய்ய வேண்டாம். அவர்கள் இப்பொழுது உங்களை புரிந்து கொண்டு நடப்பதற்கான வாய்ப்புகள் குறைவாக இருப்பதால் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். காரணம், உங்கள் 7 சுக்கிரன் 6ஆம் இடமான எதிர்ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கின்றார், விரயஸ்தானத்தை பார்த்து கொண்டு. அதனால் சிலருக்கு பிரிவுகள் கூட ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. உங்களை புரிந்து கொள்ளாமல், நீங்கள் பேசுகின்ற உண்மைகளை நீங்கள் புரிந்து கொள்ளாமல் உங்கள் மீது கோபப்பட்டு உங்களை விட்டு விலகிச் சென்று கொஞ்ச நாட்கள் பிரிந்திருப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் இந்த நேரத்திலே. ஏனென்றால் செவ்வாயினுடைய பார்வை உங்கள் ராசிக்கு விழுகின்ற பொழுது நீங்கள் அதிக கோபப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. டென்ஷனிலே சில நேரங்களிலே வார்த்தைகள் உங்களுக்கு தவறாக வருவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. கொஞ்சம் கவனத்தோடு இருந்தால் குடும்பம் எந்த விதத்திலும் கெடாமல் நல்லபடியாக இருக்கும் என்பதை உரைத்து விடைபெறுகின்றேன். இந்த விருச்சிக ராசியை சேர்ந்த அன்பு உறவுகளுக்கு அதிர்ஷ்ட எண் என்ன என்று பார்க்கின்ற பொழுது விருச்சிக ராசிக்கு அதிர்ஷ்ட எண் 8ஆம் எண் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வணக்கம். தனுசு ராசியை சேர்ந்த நமது அன்பு உறவுகளுக்கான ராசி பலனை இப்பொழுது காணலாம். தனுசு ராசிக்கு அதிபதியாக விளங்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு நேர் எதிலே அமர்ந்து உங்கள் ராசியை பார்த்து ஆசீர்வாதம் வழங்கிக் கொண்டிருக்கின்றார். அவரோடு இணைந்து 10 புதன் குருபவனோடு இணைந்து உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருக்கின்றார். 9 சூரியன் குலதெய்வத்திற்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர், அவர் உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருக்கின்றார். பொதுவாக 3 பெரிய கிரகங்கள் உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருப்பது என்பது நீங்கள் எந்த விதத்திலும் ஒரு அடி கூட பிழையில்லாமல் வாழ்வதற்கான ஒரு அஸ்திவாரம் போடக்கூடிய ஒரு நேரமாக இந்த வாரம் விளங்கிக் கொண்டிருக்கின்றது. கடுகளவும் அடுத்தவருக்கு எந்த விதமான ஒரு சேதத்தையோ துரோகத்தையோ செய்யாமல் அவருடைய வாழ்க்கையிலே நீங்கள் மேம்படுத்தக்கூடிய வகையிலே, நீங்கள் ஆசீர்வாதம் செய்கின்ற வகையிலே உங்கள் வாழ்க்கை தரம் அமைந்திருக்கின்றது. அதே போல பெரிய மனிதர்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைத்து கொண்டிருக்கின்றது. சென்ற இடங்களிலெல்லாம் சிறப்பும் பெயரும் புகழும் அடைந்து கொண்டு இருக்கின்றீர்கள், இன்னும் இருப்பீர்கள். அதே போல புத்திசாலித்தனத்தோடு எந்த காரியத்தையும் நடத்தி முடிக்கக்கூடிய வகையிலே உங்களுக்கு ஆற்றல் இப்பொழுது இருக்கின்றது. வியாபாரம் சார்ந்த விஷயங்களிலே வெற்றி கொடி நாட்டுவதற்கான வாய்ப்பு இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இருக்கின்றது. குறிப்பாக சொல்லப்போனால் இதுவரை தடையாக இருந்த எல்லா விஷயங்களும் இப்பொழுது உங்களுக்கு மடை திறந்த வெள்ளம் போல் உங்களுக்கு ஆசீர்வாதத்தையும் தன வரவையும் அள்ளி தரக்கூடிய வகையிலே அமைந்திருக்கின்றது. உங்கள் தனசனாதிபதி ஆட்சி பலம் அடைந்திருக்கின்றார். 9ஆம் இடத்தை பார்க்கின்றார் சுப பார்வையாக. 3ஆம் பார்வையாக 5ஆம் இடத்தை பார்க்கின்றார். அது மிகுந்த யோகம் தரக்கூடியதாக அமைந்திருக்கின்றது. 10ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்க்கின்றார். உங்களுக்கு இப்பொழுது அவர் ஒரு சுபராக இருந்து கொண்டிருக்கின்றார். குருவினுடைய நட்சத்திர காலிலே அமர்ந்திருக்கின்றார். இந்த 12ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது
விரயம் ஏற்படுமோ என்ற அச்சம் தேவையில்லை. அது சுப விரயமாகத்தான் இருக்கும். உங்களது பிள்ளைகளுக்கு திருமணத்திற்காக நகைகள் வாங்கலாம், அல்லது இதுவரை சேமித்து வைத்த பணத்தை ஒரு நிலம் வாங்கி வைத்து எதிர்காலத்திலே பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்திலே நீங்கள் வாங்கலாம். அல்லது விவசாயங்கள் செய்து அந்த விவசாயத்தின் மூலியமாக வரக்கூடிய ஒரு பயிரையோ அல்லது பணத்தையோ உங்கள் குடும்பத்திற்கு கொடுத்து ஒரு மகிழ்ச்சி ஏற்படுத்துவதற்கான செலவாக இருக்கலாம். இப்படி சுப செலவுகள். அதே போல இந்த தனுசு ராசிக்காரர்கள் எங்காவது வெளியூர் வெளிநாடுகள் செல்ல வேண்டும் என்ற நிலையிலே முயற்சிகள் எடுத்து வந்தீர்கள் என்றால் இந்த வாரத்திலே கண்டிப்பாக அது சாத்தியமாகும். 12ஆம் இடத்திற்கு 12 குடையவன் செவ்வாயினுடைய பார்வையும் விழுகின்றது, சனி பகவானுடைய பார்வையும் விழுகின்றது. பொதுவாக 12ஆம் இடம் சனி பகவானுடைய ஆளுமைக்குள் வந்துவிட்டால் நிச்சயமாக வெளியூர் பயணம், வெளிநாடு வேலைகள் கண்டிப்பாக கிடைக்கும். இங்கே 12 குடையவனான செவ்வாயும் ஒரு சுபஸ்தானத்தில் அமர்ந்து ஆசீர்வாதம் செய்வது போல 12ஆம் இடத்தை பார்ப்பது என்பது நீங்கள் நினைத்த மாதிரி நீங்கள் செல்ல வேண்டும், நினைத்த இடத்திற்கு செல்ல வேண்டும், மன மகிழ்ச்சியோடு செல்ல வேண்டும் என்று ஆசீர்வாதங்கள் கிரகங்கள் வழங்கி கொண்டிருக்கின்றன. அதனால் நிச்சயமாக இந்த வாரம் என்பது தனுசு ராசிக்கு யோகம் தரக்கூடியதாக இருக்கின்றது. நீதி பெறலாமல், நிலை தடுமாறாமல், நல்ல வழியிலே சென்று நல்லவர்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்று வாழ்க்கையிலே முன்னேறுவதற்கு என்ன தேவை என்பதை உணர்ந்து வாழ்க்கை இவ்வளவுதான், அதில் நாம் என்ன சாதித்திருக்கின்றோம் என்பதை தெய்வம் உங்களுக்கு உணர்த்தி நீங்கள் நல்ல வழியிலே சென்று நல்ல காரியங்களை செய்து ஒரு தர்ம காரியங்களில் ஈடுபட்டு ஒரு தர்ம பிரபு என்ற வகையிலே பெயரும் புகழும் அடைந்து மக்களிடத்திலே நீங்கா செல்வத்தோடு இருக்கின்ற பெரிய புகழ் உடையவனாக விளங்கப் போகின்றீர்கள். அதற்கு இந்த வாரம் ஒரு அஸ்திவாரம். இதுவரை நீங்கள் ஏதேனும் ஒரு வகையில் பாதிக்கப்பட்டு தெய்வத்திற்கு எதிராகவும் மனித குலத்திற்கு எதிராகவும் நீங்கள் ஏதேனும் காரியங்கள் செய்திருந்தால் அவையெல்லாம் மன்னிக்கப்பட்டு இப்பொழுது நீங்கள் புனிதராக, பொதுவாகவே குருவும் புதனும் இணைந்து விட்டாலே ஒரு மனிதன் புனிதனாகப்படுவான். அது இப்பொழுது உங்களுக்கு நேரடியாக ராசி ஆசீர்வாதம் செய்வதால் நீங்கள் இப்பொழுது செய்த பாவங்கள் எல்லாம் நிவர்த்தியாகி ஒரு புனிதனாக மாறி இப்பொழுது நீங்கள் மக்கள் தொண்டாற்றக்கூடிய வகையிலே, மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய வகையிலே மாறி இருக்கின்றீர்கள். குறிப்பாக நான் மேற்சொன்ன வார்த்தைகள் அரசு துறையில் இருப்பவர்களுக்கு பொருந்தும், அதே போல நீதித்துறையில் இருந்தவர்களுக்கு பொருந்தும். பல நீதி அரசர்கள் நேர்மையற்ற வகையிலே ஒரு பணத்திற்காகவோ ஒரு ஆடம்பரத்திற்காகவோ உங்கள் நீதியை நீங்கள் விலக்கி விற்றிருக்கலாம். அது பாவச் செயலாக உங்களுக்கு தொற்றி இருக்கும் கண்டிப்பாக. ஆனால் அதற்கு ஒரு விமோசனம் கிடைத்தது போன்று ஒரு சூழ்நிலை இப்பொழுது அமைந்திருக்கின்றது. இந்த நேரத்திலே நீங்கள் செய்த பாவங்களுக்கு பரிகாரங்களை தேடிக்கொள்ளலாம். பொதுவாக யாருக்கு மன்னிப்பு இல்லை என்று நீங்கள் தேடினீரே, ஆனால் அறிந்தவன் செய்கின்ற தவறுக்கு மன்னிப்பே கிடையாது. அறியாதவர்கள் செய்கின்ற தவறுக்கு மன்னிப்பு உண்டு. அதே நேரத்திலே நீங்கள் ஒரு போதனை செய்கின்ற இடத்தில் இருப்பவராக இருந்தாலும், அதாவது ஆசிரியராக இருந்தாலும் சரி, ஒரு நீதித்துறையில் அமர்ந்து நீங்கள் நீதியை நிலைநாட்டக்கூடியவராக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு அறநிலைத்துறையில் இருந்து தெய்வத்திற்கு ஒரு பரிகாரங்களை செய்து கொண்டு நீங்கள் மக்களை ஆசீர்வாதம் செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, இவர்களெல்லாம் பல விஷயங்களை அறிந்தவர்கள், மற்றவர்களுக்கு போதனை செய்யக்கூடியவர்கள். உங்களை நம்பி வந்து 4 வார்த்தை சொல்லுங்கள், நான் வாழ்வதற்கு என்ன வழி என்று தேடக்கூடியவர்கள். இப்படிப்பட்டவர்கள் செய்கின்ற தவறுக்கு மன்னிப்பு என்பது கிடையவே கிடையாது. அதனால் நீங்கள் அறிந்தவர்கள் தவறு செய்தால் பாவத்திற்கு மன்னிப்பு கிடையாது என்பதை மனதிலே நீங்கள் கண்டிப்பாக உணர வேண்டும். அப்படி உணர்ந்தால் நீங்கள் மனதிலே கவலைப்பட்டால் கூட இப்பொழுது அந்த பாவங்கள் மன்னிக்கப்படும். அப்படி மன்னித்ததற்கு நீங்களும் பரிகாரம் தேடுவதற்காக அந்த புண்ணிய காரியங்களை செய்ய வேண்டும், தர்ம காரியங்களை செய்ய வேண்டும். உங்களால் இயன்றதை ஒரு கல்விக்கு மாணவ மாணவிகளுக்கு உதவலாம், அல்லது திருமணத்திற்கு எந்த உதவியும் இல்லாமல் இருக்கின்ற அனாதைகளுக்கு திருமணங்களை நடத்தி வைக்கலாம். பல ஏழைகளுக்கு அன்னதானம் போட்டு கொண்டிருக்கின்ற தேவ ஸ்தலங்களிலே நீங்கள் சென்று உணவுக்காக நீங்கள் ஏதாலும் நன்கொடை கொடுத்து பலருக்கு பசியாற்றலாம். இப்படி ஒரு தர்ம காரியங்களை செய்கின்ற பொழுது நிச்சயமாக உங்களுக்கு பாவ விமோசனம் கிடைக்கும்.
நீங்கள் செய்கின்ற பாவங்கள் உங்களுக்கு மட்டுமல்ல, அது குடும்பத்தையும் பாதிக்கும், அது 7 தலைமுறையும் பாதிக்கும் என்பதை உணர வேண்டும். மற்றவர்கள் செய்கின்ற பாவத்திற்கு மன்னிப்பு உண்டு என்றால் அவர்களுக்கு தெரியாது. நாம் தவறு செய்கின்றோம் என்று தெரியாது. ஆசைக்காக, அவருடைய சந்தோஷத்திற்காக, நல்லா வாழணும் என்ற நட்பாசை என்று சொல்வார்கள் அல்லவா, நம்மை சார்ந்திருக்க நம்ம குடும்பம், பிள்ளை குட்டிகள் நல்லா இருக்கணுன்றதுக்காக சின்ன சின்ன தவறுகள் செய்வார்கள். அவர்கள் அரசாங்கத்தினால் தண்டிக்கப்படுவார்கள். அதெல்லாம் சிறிய சிறிய தண்டனைகள் இப்பொழுதே இந்த பூமியிலேயே நிறைவேற்றி விட்டு சென்று விடுவார்கள். அவர்களுக்கெல்லாம் நிச்சயமாக மன்னிப்பு என்பது தெய்வத்திடம் உண்டு. அவர்கள் எந்த விதத்திலும் அவர்களுக்கு கேள்விகள் கிடையாது. ஆனால் அறிந்தவர்கள், புரிந்தவர்கள் தவறு செய்யவே கூடாது என்பது இந்த தனுசு ராசிக்கு மிக முக்கியமாக நான் சொல்ல வேண்டிய விஷயம். என்றால் தனுசு ராசி என்பது தராசை கொண்டு இருக்கின்ற ஒரு ராசி. நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தராசு எங்கே இருக்கும் என்பதை நீங்கள் உணர வேண்டும். ஏன் இவ்வளவு நேரம் நீதித்துறையை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றேன் என்றால், இந்த தராசு ஒரு பக்கமாக சாயக்கூடாது, நீதியை விட்டு விலகக்கூடாது என்பதற்காக. நான் படித்ததால் அந்த விஷயத்தை மறைக்கக்கூடாது என்பதற்காக உரைத்து கொண்டிருக்கின்றேன். கேட்பதும் கேட்காமல் என்னை ஏசுவதும் உங்களது இஷ்டம், அது எனக்கு பிரச்சனை அல்ல. ஆனால் சொல்லாமல் விட்டால் எனக்கு பாவம், அதனால் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அதனால் தனுசு ராசிக்காரர்களுக்கு இப்பொழுது யோகமான நேரம். நீங்கள் செய்கின்ற தொழிலை விருத்தி செய்வதற்கு ஏற்ற நேரம், அரசு ஊழியர்கள் பதவி உயர்வு பெறுவதற்கான ஏற்ற நேரம், அரசு ஊழியர்கள் விரும்பிய இடத்திற்கு இடமாறுதல் செல்லக்கூடிய ஒரு ஏற்ற நேரம். பொதுவாக நீங்கள் எடுக்கின்ற எல்லா முயற்சிகளுக்கும் வழக்குகளுக்கும் நல்ல தீர்ப்பு வரக்கூடிய ஒரு நல்ல நேரம். வியாபாரத்திலே கொடிகட்டி பறக்கக்கூடிய அற்புதமான நேரம். கலைத்துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் ஒரு வருமானத்தை மட்டுமல்ல, பெயரும் புகழும் அடையக்கூடிய ஒரு நேரம். இந்த நேரத்திலே நீங்கள் சிறிய வேடமிட்டு நடித்தாலும் அது பெரிய அளவிலே உங்களை கொண்டு போய் சேர்த்து விடும். இப்படிப்பட்ட சம்பவங்கள் உதாரணமாக இப்பொழுது கூட சிலது நடந்து கொண்டிருக்கின்றது. நீண்ட நாட்களாக உங்களுக்கு திரைத்துறைக்கு வராமல் ஒதுங்கி இருந்த ஒரு பாடகி ஒரே ஒரு பாடல் மூலியமாக உலகம் முழுவதும் பிரசித்தி பெற்று விட்டார். இப்படிப்பட்ட ஒரு நிலைகள் எல்லாம் இந்த காலங்களிலே நடந்து முடிந்துவிடும். கடந்த 6-7 வருடங்களாக அவர் முடங்கி கிடந்திருந்திருக்கின்றார். இப்பொழுது ஒரே ஒரு பாடல் மூலியமாக உலக பிரசித்தி பெற்று விட்டார். இதுதான் இந்த கலைத்துறையிலே நீங்கள் சிறிய வேடம் எடுத்து நடித்தாலும் நீண்ட நாட்களாக நீங்கள் எந்த விதமான ஒரு கவனிப்பும் இல்லாமல் இருந்தால், இவ்வளவு திறமை இருந்தும் நாம் இப்படி முடங்கி கிடக்கின்றோமே என்ற வேதனையில் இருந்தீர்கள் என்றால், நீங்கள் வெளியிலே வருவதற்கான ஒரு நல்ல நேரம். இந்த நேரத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். நிச்சயமாக வாழ்க்கையிலே வெற்றி பெறுவீர்கள். ஒரு சிறிய வேடமாக இருந்தாலும் ஒதுக்காமல் நடியுங்கள். உங்களுக்கு பெரிய பெரிய வாய்ப்புகள் இப்பொழுது வந்து தானாக வீடை தேடி கதவை தட்டி உங்களுக்கு முன்பணம் கொடுத்து உங்களை அழைத்து செல்லக்கூடிய வகையிலே பல நிறுவனங்கள் காத்திருக்கும் என்பதை உணர்த்தி கொள்கின்றேன். இது நல்ல நேரம். அது நடிப்பவர்களாக இருந்தாலும் சரி, கலைத்துறையை சார்ந்த எல்லா உறவுகளுக்கும் இது பொருந்தும். முதலீடு செய்பவர்களுக்கும் இது நன்மை தரக்கூடியதாகத்தான் இருக்கின்றது. ஆனால் கலைத்துறை முதலீடு செய்தாலும் நிறைய லாபம். நீங்கள் ஒரு படத்தை எடுக்கின்றீர்கள் என்றால் அதுக்கு நீண்ட நாட்கள் காலம் பிடிக்கும். அந்த காலம் முடிகின்ற காலத்தை நீங்கள் கணக்கில் கொள்ளக்கூடாது. ஆரம்பிக்கின்ற நேரம்தான் மிக முக்கியம். நீங்கள் எப்பொழுது ஆரம்பிக்கின்றீர்களோ அந்த நேரம் நல்ல நேரமாக இருந்தால் அந்த பயணம் தடையில்லாமல் போய் ஒரு முடிவிலே சுபமாக முடியும் என்பதால் இப்படிப்பட்ட நேரங்களிலே நீங்கள் தயவு செய்து பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்பதை உணர்த்தி கொள்கின்றேன். செவ்வாயினுடைய அனுக்கிரக பார்வை என்பது உங்களுக்கு சனி பகவான் மீது விழுந்து கொண்டிருக்கின்றது. அதனால் நிச்சயமாக கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு சாத்தியமான ஒரு விஷயம். அதே போல மருத்துவத்துறையில் இருக்கின்றவர்கள் நீங்களும் நிறைய சாதிப்பதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. அறுவை சிகிச்சை நிபுணர்களுக்கு ஒரு நல்ல பெயர் கிடைக்கும். நீங்கள் செய்கின்ற அறுவை சிகிச்சை அந்த உயிரை காப்பாற்றி அந்த குடும்பத்திற்கு புண்ணியம் சேர்ப்பதாக கண்டிப்பாக அமையும். தைரியமாக நீங்கள் அதை செய்யலாம். உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்பதை கிரகங்கள் சொல்லுகின்றன. அதனால் பயன்படுத்தி கொள்ளுங்கள். நீங்கள் மனமகிழ்ச்சியோடு வாழ்வதற்கு ஏற்ற நேரம், இல்லற துணையோடு சந்தோஷமாக வாழ்வதற்கு ஏற்ற நேரம், பிரிந்த தம்பதிகள் கூடுவதற்கான நேரம், அதே போல திருமணத்திற்கான நீண்ட நாட்கள் காத்திருக்கின்ற இந்த தனுசு ராசி உறவுகள் புதிய ஒரு மணமக்களை பெற்று குடும்பம் ஆரம்பிப்பதற்கான ஒரு நல்ல நேரம். பயன்படுத்துங்கள். மாணவ செல்வங்கள் கல்வியிலே சிறந்து விளங்குவீர்கள். அதே போல படித்து முடித்த மாணவ மாணவிகள் நல்ல ஒரு பொறுப்புள்ள வேலையில் அமர்ந்து பெற்றோர்களுக்கு உதவிகரமாக நீங்கள் மாறுவீர்கள் என்பதை உறுதியாக கூறி விடைபெறுகின்றேன்.
இப்பொழுது தனுசு ராசிக்கு அதிர்ஷ்ட எண் 3 பயன்படுத்துங்கள். 4ஆம் எண்ணும் உங்களுக்கு அதிர்ஷ்டமாகத்தான் இருக்கின்றது, பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வணக்கம். மகர ராசியை சேர்ந்த நமது அன்பர்களுக்கான ராசி பலன்களை இந்த வாரத்துக்குரியதை பார்க்க இருக்கின்றோம். உங்கள் ராசிநாதன் குருவினுடைய நட்சத்திர காலிலே அமர்ந்து 2ஆம் இடத்திலே அமர்ந்திருக்கின்றார், குருவால் பார்க்கப்பட்டு. உங்களுக்கு நிச்சயமாக 8ஆம் தேதிக்கு முன்பாக இருந்து வந்த விஷயங்கள் வேறு, இப்பொழுது இருந்து கொண்டிருக்கின்ற விஷயங்கள் வேறு. காரணம், 8ஆம் தேதி வரை உங்கள் லாபஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் நீசபலம் அடைந்து உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருந்தார். இப்பொழுது ஒரு நல்ல நிலையிலே உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திற்கு வந்து சிம்ம ராசியிலே அமர்ந்து உங்கள் லாபஸ்தானத்தை பார்த்து கொண்டிருக்கின்றார். செவ்வாய் உங்கள் ராசிக்கு மிகுந்த முக்கியமான ஒரு கிரகம். காரணம், 4ஆம் வீட்டிற்கும் 11ஆம் வீட்டிற்கும் அதிபதியாக கூடியவர். இந்த 2 வீடுகளும் உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் வெற்றி பெறுவதை நிர்ணயம் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான இடங்கள். அதேபோல இந்த செவ்வாய் பாதிக்கப்படும் பொழுது இந்த 2 வீடுகளும் பாதிக்கப்பட்டுவிடும். இந்த 2 வீடுகளும் பாதிக்கப்படும் பொழுது நீங்கள் முக்கியமாக பல விஷயங்களிலே நீங்கள் பாதிக்கப்பட்டு விடுவீர்கள். அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே கடந்த 4-5 மாதங்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் இப்பொழுது விலகிவிட்டது. கடந்த 8ஆம் தேதியிலிருந்து செவ்வாய் சிம்ம ராசிக்கு வந்த பின்பு உங்கள் ராசிநாதனை 7ஆம் பார்வையாக பார்த்து கொண்டிருக்கின்றார். 4ஆம் பார்வையாக சொந்த வீடான லாபஸ்தானத்தை செவ்வாய் பார்க்கின்றார். அதேபோல 8ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்கின்றார். 3ஆம் இடம் என்பது மன தைரியத்தை சொல்லக்கூடிய இடம். ஒரு சோர்வோடு மன வலிமை இல்லாமல் ஒரு தொய்வற்ற நிலையிலே, ஒரு பயந்த நிலையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருந்த நேரத்திலே செவ்வாய் நீசம் ஆகியிருந்தார். இப்பொழுது நல்ல நிலையிலே செவ்வாய் மிகுந்த வலிமையோடு சூரியனுடைய வீட்டிலே அமர்ந்து உங்கள் ராசிநாதனை பார்க்கின்ற பொழுது எதையும் பார்த்து கொள்ளலாம் என்ற மனதைரியம். 3ஆம் இடம் என்பது தைரியம், வீரியத்தை பற்றி சொல்லக்கூடிய இடம், அஞ்சாமையை பற்றி சொல்லக்கூடிய ஒரு இடம். அந்த இடத்திற்கு செவ்வாயினுடைய பார்வை விழுகின்ற பொழுது நீங்கள் எதையும் துச்சமென மதித்து முன்னே செல்லக்கூடிய ஒரு தைரியத்தோடு நீங்கள் இருக்கக்கூடிய ஒரு நேரம் இது. உங்கள் ராசிக்கு 8ஆம் வீட்டிலே அமர்ந்திருப்பதால் ஏதேனும் வண்டி வாகனங்களிலே செல்கின்ற பொழுது கொஞ்சம் கவனம் தேவை. அவசர கதியிலே நீங்கள் வாகனங்களை இயக்கி ஏதேனும் ஒரு வகையிலே சின்ன சின்ன விபத்துகளை ஏற்படுத்தி கொள்ள வேண்டாம். கவனமாக இருக்க வேண்டும். ரோட்டிலே செல்கின்ற பொழுது மேடு பள்ளங்கள் பார்த்து வண்டிகளை ஓட்ட வேண்டும். பெரிய பள்ளம் இருக்கும், அதில் தண்ணி கிடக்கும், உங்களுக்கு தெரியாது. இப்படிப்பட்ட ஒரு நிலையிலே நாம் சிறிய கவனக்குறைவு நம்மை ஒரு சின்ன விபத்தை ஏற்படுத்திவிடும். இருப்பினும் செவ்வாய் 8ஆம் இடத்திலே அமர்ந்து உங்களுக்கு இது போன்ற சின்ன சின்ன விஷயங்களை உங்களுக்கு நெகட்டிவாக செய்தாலும் கூட அவர் பார்வைப்படுகின்ற இடம் என்பது லாபஸ்தானத்திற்கு படுகின்றது, சொந்த வீட்டிற்கு படுகின்றது. அந்த வீட்டிற்குரிய பலனை அவர் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டிருக்கின்றார். அவர் இருக்கின்ற இடம் என்பது வேறாக இருந்தாலும் 11ஆம் இடம் வலிமை பெற்று விட்டதால் நீங்கள் எண்ணிய காரியங்களெல்லாம் ஈடேறி நீங்கள் வெற்றி வாகை சூட வேண்டும் என்பது இப்பொழுது நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கின்றது. நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்து வந்த வெற்றி உங்களுக்கு கிடைக்கலாம். அதேபோல பணம் கிடைக்கலாம். இழந்த சொத்துக்கள் மீட்கப்படலாம். இழந்த பணம் மீட்கப்படலாம். இதுவரை எதிரிகளுடைய கை ஓங்கி இருந்தது, நீங்கள் தாழ்ந்திருந்தீர்கள். இப்பொழுதும் எதிரிகளுடைய கை ஓங்கி இருக்கின்றது. ஆனால் சமாளிக்கின்ற திறமையோடு நீங்கள் எதிரியை சரிக்கு சரியாக நின்று சமாளிப்பதற்கான வாய்ப்பை பெற்றிருக்கின்றீர்கள். 6க்குடையவன் எதிரி ஸ்தானாதிபதி மிகுந்த வலிமையோடு ஆட்சி பலம் அடைந்து உங்களுக்கு விரயஸ்தானத்தை பார்த்து கொண்டிருக்கின்றார். விரயஸ்தானம் என்பது 12ஆம் இடம். அந்த 12ஆம் வீட்டு அதிபதியும் அந்த 6ஆம் வீட்டிலேயே அமர்ந்திருக்கின்றார். 8ஆம் வீட்டு அதிபதியாக விளங்கக்கூடிய சூரியனும் அந்த 6ஆம் வீட்டிலேயே அமர்ந்திருக்கின்றார். இந்த பாவ வீட்டிற்குரிய கிரகங்கள் பாவ வீட்டிலேயே அமர்ந்து ஒரு சாதகமற்ற பார்வையை பார்த்து கொண்டிருக்கின்றன. 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய விரயஸ்தானத்தை பார்க்கின்றன.
இப்போ எதிரி ஸ்தானாதிபதியே விரயஸ்தானத்தை பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக இதுவரை அவர்கள் கொடுத்து வந்த தொல்லைகள் இப்பொழுது விலகி கண்டிப்பாக வழிவிடக்கூடிய நிலையிலே இருந்து கொண்டிருக்கின்றது. அதுவும் எதிரி ஸ்தானத்திலே வலிமையோடு அமர்ந்திருக்கின்ற புதன் குருவினுடைய நட்சத்திர காலிலே அமர்ந்திருக்கின்றார். குருவோடு இணைந்திருக்கின்ற பொழுது நிச்சயமாக எதிரிகள் ஒரு கெட்ட சிந்தனையோடு இருக்க முடியாது. யாரையும் பழிவாங்க வேண்டும் என்ற எண்ணத்திலே, குறிப்பாக உங்களை பழிவாங்க வேண்டும் என்ற எண்ணத்திலே அவர்கள் செயல்பட்டு வந்தாலும் இந்த குருவினுடைய அனுக்கிரக பார்வை உங்கள் ராசிநாதன் மேலும் விழுகின்றது. பொதுவாக உங்கள் ராசிக்கு 6ஆம் இடம் மிதுன ராசி. அந்த ராசிக்கு 9ஆம் இடம் உங்கள் ராசிநாதன் அமர்ந்திருக்கின்ற சனி வீடு, கும்ப வீடு. அந்த கும்ப வீட்டிற்கு குருபகவானுடைய அனுக்கிரக பார்வை 9ஆம் பார்வை விழுந்து கொண்டிருக்கின்றது. அங்கே அமர்ந்திருக்க சனிக்கு 5ஆம் இடத்திலே குரு அமர்ந்து பார்க்கின்றார். அதனால் ராசிக்கு கணக்கிட்டு சொல்வதை விட உங்கள் ராசிநாதன் அமர்ந்த இடத்திலிருந்து குரு பகவான் எங்கே இருக்கின்றார், அங்கிருந்து உங்கள் ராசிநாதனை பார்க்கின்ற பொழுது அந்த தெய்வத்தினுடைய அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கும் என்பது விதியாகின்றது. எவ்வளவு எதிர்ப்புகள் வந்தாலும் சமாளிக்கின்ற திறமை, தெய்வத்தினுடைய அனுக்கிரகம், பெரிய மனிதர்களுடைய ஆதரவு, நீங்கள் அந்த பிரச்சனைகளிலிருந்து வெளிவருவதற்கான ஒரு நல்ல வழிவகையை செய்து கொடுக்கும். அதனால் தைரியமாக இருக்கலாம். அதே போல தன வரவு, 2ஆம் இடத்திலே குடும்பஸ்தானாதிபதி ஆட்சி பலம் அடைந்திருக்கின்றார். பொதுவாக சனி பகவான் 2ஆம் வீட்டு அதிபதியாக வந்து 2ஆம் வீட்டிலே அமர்ந்து விட்டால் கொஞ்சம் பணம் கிடைத்தாலும் அதை வெளியிலே எடுக்க முடியாத அளவிற்கு பிரச்சனைகளும் கொஞ்சம் வரத்தான் செய்யும். அதிக செலவாளியாக இருந்தாலும் கூட ஒரு ரூபாயை கூட செலவு செய்வதற்கு யோசித்து ஒரு கஞ்சனை போன்று நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுவிடும். அதே நேரத்திலே நமக்கே இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, நம்மை சார்ந்தவர்களுக்கு ஏதேனும் உதவ வேண்டும் என்ற நிலையிலே கையில் இருப்பை கூட கொடுத்து அவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய நிலையிலேயும் நீங்கள் இருப்பீர்கள். உங்கள் குடும்பஸ்தானத்திற்கு தெய்வத்தினுடைய அனுகிரக பார்வை இருக்கின்றது. நீங்கள் ஏற்படுத்திய குடும்பம் என்பது இப்பொழுது தெய்வ பாதுகாப்போடு விளங்கி கொண்டிருக்கின்றது. அதனால் நீங்கள் செல்கின்ற இடங்களிலே தெய்வ துணை இருப்பதால் தைரியமாக, இதுவரை நீங்கள் மனதிலே சோர்வோடு இருந்தாலும் செவ்வாயினுடைய பார்வை என்பதை இப்பொழுது உங்களை அதிவேகமாக செயல்பட்டு காரியங்களை முடிக்கக்கூடிய வகையிலே வேகப்படுத்தி உள்ளது. அது நல்லபடியாக உங்களுக்கு அனைத்தும் முடிந்து வெற்றி கிடைக்கும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்துக்கும் இடமில்லை. குடும்பம் சிறப்பாக செல்லக்கூடிய வாய்ப்பை பெற்றிருக்கின்றது. குடும்பத்திலே சில சிறிய பிரச்சனைகள் வந்து போகத்தான் செய்யும். ஏன்னா செவ்வாய் உங்கள் ராசி 8லே அமர்ந்து உங்கள் குடும்பஸ்தானத்தை பார்ப்பதால் குடும்பத்திலே சில சஞ்சலங்கள் வரத்தான் செய்யும். ஆனால் சுபமாக முடியும். நாரதரின் கலகம் நன்மையில் முடியும் என்பார்கள் அல்லவா, அதுபோல இந்த செவ்வாயினுடைய பார்வையும் உங்களுக்கு நன்மை செய்து முடித்து கொடுக்கும். இளைய சகோதரர்கள் மற்றும் மூத்த சகோதர சகோதரிகள் உங்களுக்கு ஒரு சாதகமற்ற நிலையிலே இருக்கின்றார்கள். அதனால் அவர்களை எதிர்பார்த்து பயனில்லை. தாய் மற்றும் தாய் வழி உறவுகள் உங்களுக்கு இப்பொழுது சாதகமற்ற நிலையிலே இருந்தாலும் கூட அவர்களுக்கும் சில நேரங்களிலே உதவ வேண்டும் என்ற எண்ணத்தோடு உதவி செய்யக்கூடிய மனப்பான்மை வந்திருக்கின்றது. தாயாருடைய உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் கவனமாக கையாளப்பட வேண்டியது இருக்கின்றது. மாணவ மாணவிகள் கல்வியிலே கொஞ்சம் கவனமாக படிக்க வேண்டும். அதே போல 5 குடையவன் சுக்கிரன் 4ஆம் இடத்திலே அமர்ந்து உங்கள் ராசிக்கு 10ஆம் இடமான தொழிற்சானத்தை பார்த்து கொண்டிருக்கின்றார். அவரே 10 குடையவனாகவும் விளங்குகின்றார். ஆனால் தொழிலிலே உங்களுக்கு இதுவரை இந்த தடைகள் விலகும். தொழில் சிறப்பாக நடைபெறுவதற்கான அத்தனை ஒரு முயற்சிகளும் இப்பொழுது உங்களுக்கு கிடைத்திருக்கின்றது. குறிப்பாக கலைத்துறை சார்ந்தவர்கள், உணவுத்துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் ஒரு யோகமான நேரம். ஆடம்பரத்துறையை மற்றும் போக்குவரத்து துறையை சார்ந்தவர்களுக்கு யோகமான நேரம். அரசு பணியில் இருப்பவர்கள் மற்றும் உயர் பதவியில் இருக்கின்ற நீதித்துறை சார்ந்தவர்கள், அறநிலைத்துறை சார்ந்தவர்கள், அதேபோல பெரிய பெரிய மக்கள் பிரதிநிதிகள், ஒரு மந்திரியாக இருக்கலாம், எம்எல்ஏவாக இருக்கலாம், அல்லது மேயராக இருக்கலாம். இப்படி மக்கள் பிரதிநிதியாக இருந்து பெரிய அளவிலே பதவி சுகம் அடைந்து கொண்டிருக்கின்றவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் நேரம் இப்பொழுது சரியில்லை, கவனமாக இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் அரசினுடைய எச்சரிக்கைக்கோ
அல்லது மக்களுடைய ஒரு வெறுப்புக்கோ நீங்கள் ஆளாக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகின்றது. இந்த நேரம் என்பது உங்களுக்கு சாதகமற்ற ஒரு நிலை. குறிப்பாக வழக்கறிஞர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். இந்த நேரத்திலே நீங்கள் எதிர்பார்க்கின்ற ஒரு சாதகமான ஒரு வாய்ப்புகள் வராது. கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டிய ஒரு நேரம் இது. ஆனால் இந்த நேரங்களிலே இந்த மகர ராசியை சேர்ந்த உறவுகள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தேவை. நண்பர்கள் உங்களுக்கு இப்பொழுது உதவக்கூடிய நிலையில் இருக்கின்றார்கள். ஏதேனும் ஒரு வகையில் உதவி செய்து உங்களுக்கு ஒத்துழைப்பு தந்து வாழ்க்கையிலே ஒரு உயர்வதற்கான வாய்ப்பை தருவார்கள். உங்களது இல்லற துணை உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையிலே இருந்து வருகின்றார்கள். உதவி செய்து உங்களுக்கு ஒத்துழைப்பு தர காத்திருக்கின்றார்கள். அதே போல தொழில் சார்ந்து நீங்கள் எடுக்கின்ற எல்லா முயற்சிகளுக்கும் நிச்சயமாக வெற்றி உண்டு. நீண்ட நாட்களாக வேலை இல்லாமல் இருந்தாலும் கூட வேலை கண்டிப்பாக உறுதி செய்யப்படுகின்றது. எந்த விதத்திலும் நீங்கள் வேலை செய்து லாபத்தை சம்பாதிப்பதற்கு தடையில்லாமல் இப்பொழுது அமைந்திருக்கின்றது. குறிப்பாக 12ஆம் இடம் வலிமையடைந்து விட்டது. 12ஆம் இடம் வலிமையடைந்திருக்கின்றது என்று சொல்லுகின்ற பொழுது நிச்சயமாக வெளியூர் பயணங்கள், வெளிநாட்டிற்கு பயணங்கள், வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி என்ற வகையிலே தொழில்கள், இப்படி வெளிநாடு சார்ந்த விஷயங்களில் இருப்பவர்களுக்கெல்லாம் ஒரு யோகமான நேரம். கண்டிப்பாக இந்த மகர ராசிக்கு நிறைய வருமானத்தோடு கூடிய பெயரும் புகழும் ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனால் இந்த வாரம் என்பது நிச்சயமாக உங்களுக்கு நல்ல வழியையும் ஒரு பெரிய மனிதர்களோடு ஒத்துழைப்பையும் ஏற்படுத்தி மனதைரியத்தோடு நீங்கள் காரியத்தை சாதித்து முடிப்பதற்கான வாரம். பயன்படுத்தி வெற்றி பெறுங்கள் என்று கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம். இப்பொழுது மகர ராசிக்கு ஒரு அதிர்ஷ்ட எண் என்ன என்று பார்க்கின்ற பொழுது மகர ராசிக்கு 6ஆம் எண் அதிர்ஷ்ட எண்ணாக இருக்கின்றது. பயன்படுத்துங்கள். வணக்கம். கும்பராசியை சேர்ந்த நமது சொந்தங்களுக்கு இப்பொழுது ராசி பலனை காணலாம். உங்கள் ராசிநாதன் சனி பகவான் குருவினுடைய நட்சத்திர காலிலே அமர்ந்து குருவால் பார்க்கப்பட்டு மிகுந்த வலிமையோடு நீங்கள் என்ன நினைத்தாலும் நடக்க வேண்டும் என்ற தெய்வ ஆசீர்வாதத்தோடு இப்பொழுது நீங்கள் இருந்து கொண்டிருக்கின்றீர்கள். உங்கள் ராசியிலே அமர்ந்திருக்கின்ற ராகுவும் குருவினுடைய நட்சத்திர காலிலே அமர்ந்து குருவினுடைய அனுக்கிரக பார்வை மூலம் ஆசீர்வாதம் பெற்றுக் கொண்டிருக்கின்றார். ஒரு நீதிமானாக, ஒரு நல்லவராக, சமுதாயத்திலே பெயரும் புகழும் அடையக்கூடிய வகையிலே உங்கள் செயல்பாடுகள் கண்டிப்பாக இப்பொழுது இருந்து கொண்டிருக்கின்றது. அது நிச்சயமாக உங்களுக்கு பல வெற்றிகளை தேடிக் கொடுக்கும். காரணம், குரு பகவான் உங்கள் லாபஸ்தானத்தையும் பார்த்து கொண்டிருக்கின்றார். உங்கள் லாபஸ்தான அதிபதியே குரு பகவான் தான். ஒரு சார பரிவர்த்தனை என்று சொல்லுகின்ற வகையிலே குருவினுடைய சாரத்திலே ராகு அமர்ந்திருக்கின்றார். ராகுவினுடைய சாரத்திலே குரு அமர்ந்திருக்கின்றார். ஒரு சார பரிவர்த்தனை, இது யோகமாக மாறும். ஆனால் நிச்சயமாக பல நன்மைகளையும் எதிர்பார்த்ததை விட அதிகமான ஒரு லாபத்தையும் கொடுக்கக்கூடிய வகையிலே இந்த வாரம் அமைந்திருக்கின்றது. உங்கள் ராசிக்கு 6ஆம் இடமான எதிரி சாணத்திலே செவ்வாய் நீசபலம் அடைந்திருந்தார். அவரே உங்களுக்கு தொழில் சாணத்திற்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர். அவரே உங்களுக்கு 3 கூடையவனாக விளங்கக்கூடியவர். மனோதைரியத்தை கொடுக்கக்கூடிய செவ்வாய் நீசபலம் அடைந்திருக்கின்ற பொழுது உங்களுக்கு மனதிலே பல கவலைகள். எப்படி வாழ்க்கையிலே நாம் வெற்றி பெறப் போகின்றோம், எந்த எதிர்ப்பை நாம் எப்படி சமாளிக்கப் போகின்றோம் என்ற கவலைகள் உங்களுக்கு நிச்சயமாக இருந்திருக்கும். அதே நேரத்தில் தொழிலிலே நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகளிலே பல தடைகளை நீங்கள் கண்டிப்பாக சந்தித்திருப்பீர்கள். செல்லுகின்ற இடங்களிலே ஒரு சின்ன அவமரியாதை ஏற்பட்டிருக்கலாம். நீங்கள் செல்கின்ற வேலையை செய்கின்ற வேலைக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்காமல் போயிருந்திருக்கலாம். செய்த வேலைக்கு உரிய மரியாதை கிடைக்காமல் போயிருந்திருக்கலாம். நீங்கள் அவமதிக்கப்பட்டிருக்கலாம். அவையெல்லாம் இப்பொழுது காலாவதியானி போய்விட்டது. இப்பொழுது செவ்வாய் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே வந்து அமர்ந்து விட்டார். செவ்வாயினுடைய பார்வை உங்கள் ராசிநாதனுக்கு இருக்கின்றது, ராசிக்கும் இருக்கின்றது. உங்கள் ராசிநாதனும் ஆட்சி பலம் அடைந்த நிலையில் இருப்பதால் இப்பொழுது எந்த காரியத்தையும் மிக வேகமாக விரைவாக செய்து முடித்து அதை வெற்றியாக மாற்றி அதன் மூலியமாக நிற தன வரவுகளையும் அதன் மூலியமாக நல்ல பெயரையும் புகழையும் அடைவதற்கான ஒரு வாய்ப்புள்ள நேரம் இது. எடுக்கின்ற எல்லா முயற்சியும் உங்களுக்கு சாதகமாகத்தான் முடியும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நேரமாக இந்த வாரம் அமைந்திருக்கின்றது.
உங்கள் குடும்பஸ்தானம் மற்றும் வாக்குஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இரண்டுக்குடையவன் குரு பகவான் ஒரு சுபஸ்தானத்தில் அமர்ந்து உங்களுக்கு லாபஸ்தானத்தை பார்த்து கொண்டிருக்கின்றான். குரு பகவான் சுபஸ்தானத்தில் அமர்ந்திருப்பது என்பது மிகுந்த ஒரு நன்மையான விஷயம். பொதுவாக ஆண்களுக்கு உங்களது பிள்ளைகள் மூலியமாக நிறைய நன்மையான காரியங்கள் நடக்கலாம். பிள்ளைகள் வளர்ந்த பிள்ளைகளாக இருந்தால், சம்பாதிக்கின்ற பிள்ளைகளாக இருந்தால், உங்களுக்கு எந்த விதத்திலும் உங்களை கஷ்டப்படுத்தாமல் குடும்பத்தை நாங்கள் பார்த்து கொள்கின்றோம், தைரியமாக இருங்கள் என்று சொல்லி எவ்வளவு பணம் வேண்டுமானாலும் கொடுத்து ஒரு ஒத்துழைப்பு தரக்கூடிய வகையிலே இப்பொழுது இருக்கின்றார்கள். அதே போல படித்து முடித்து விட்டு வேலையில்லாமல் இருக்கின்ற உங்களது பிள்ளைகள், பொதுவாக ஆண்களுக்கு உங்களது பிள்ளைகள் படித்து முடித்து விட்டு வேலையில்லாமல் இருந்தால் இப்பொழுது வேலைவாய்ப்பு உறுதியாக கிடைக்கும், கை நிறைய சம்பளம் கிடைக்கும். அதை உங்களிடத்திலே கொடுத்து அழகு பார்ப்பார்கள், மனதிலே மகிழ்ச்சி கொள்வார்கள். உங்களது பிள்ளைகள் இப்பொழுது தூய மனிதராக விளங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். எந்த விதமான தவறான பாதைக்கும் செல்லாமல் நீதிமான்களாக இப்பொழுது இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அதனை கவலைப்பட வேண்டியதில்லை. அதேபோல 9 குடையவன் பெண்களுக்கு புத்திரஸ்தானாதிபதி, அவரும் நல்ல நிலையிலே இருப்பதால் 9ஆம் இடத்தை உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் அமர்ந்து பார்த்து கொண்டிருப்பதால் 9ஆம் இடமும் வலிமையடைந்து விட்டது. அதனால் நிச்சயமாக பெண்களுக்கும் உங்களது பிள்ளைகள் நல்ல மரியாதை தரக்கூடியவர்களாகவும் மகிழ்ச்சி தரக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள். உங்களுக்கு இளைய சகோதர ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 3 குடையவன் செவ்வாய் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் அமர்ந்து உங்கள் ராசியை பார்ப்பதால் இதுவரை ஒரு எதிரியை போன்று நடந்து வந்த உங்களது இளைய சகோதர சகோதரிகள் அவருடைய தவறை உணர்ந்து உங்களுக்கு ஒத்துழைப்பு தரக்கூடிய வகையிலே உங்கள் பேச்சை கேட்டு நடக்க வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டோடு இப்பொழுது இருந்து வருகின்றார்கள். அதனால் அவர்கள் செய்த காரியத்தை மன்னித்து மீண்டும் ஏற்றுக்கொண்டு அவர்கள் மூலியமாக நிறைய பயன்களை இந்த நேரத்திலே நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்பதை கூறுகின்றேன். 4 குடையவன் என்று சொல்லக்கூடிய தாய்க்குரிய கிரகம் இப்பொழுது மிகுந்த வலிமையோடு இருந்து கொண்டிருக்கின்றது. அதனால் தாயாருடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் மிகுந்த நன்மையுள்ளதாக இருக்கின்றது. தாய் வழி சொந்தங்களும் உங்களுக்கு உதவக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அதேபோல 6 குடையவன் எதிரி ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திரன் திங்கட்கிழமை மதியம் வரை 12ஆம் இடத்தில் அமர்ந்து 6ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கின்றார். அதனால் திங்கட்கிழமை மதியம் 12 மணி வரை கொஞ்சம் எந்த காரியங்களிலே நீங்கள் ஈடுபட்டாலும் கவனமாக இருக்க வேண்டும். 1க்கு 2 மடங்கு செலவுகள் வரக்கூடியதாக அமைந்துவிடும். அதனால் திங்கட்கிழமை மதியம் 12 மணி வரை நீங்கள் கொஞ்சம் காரியங்களை காலதாமதப்படுத்த வேண்டும். 12 மணிக்கு மேலே நீங்கள் செய்தால் நிச்சயமாக லாபமாக மாறும், நன்மையாக மாறும், மனதிற்கு பிடித்த மாதிரி அந்த வேலை அமைந்து முடியும். அதனால் உங்களுக்கு நன்மையும் கிடைக்கும். 7 குடையவன் சூரியன் களத்திரக்காரகன் மற்றும் கணவன் மனைவிக்குரிய கிரகம் குருவோடு இணைந்து லாபஸ்தானத்தை பார்த்து கொண்டிருக்கின்றார். புதன் என்ற சுபகிரகத்தோடு இணைந்திருக்கின்றார். ஆனால் நிச்சயமாக உங்களது இல்லற துணையின் மூலியமாக பல வகையிலே நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது. அதேபோல திருமணமாகாமல் இருக்கின்ற இந்த கும்பராசியை சேர்ந்த ஆண் பெண்களுக்கு திருமண வாய்ப்பும் உருவாகி இருக்கின்றது. 9ஆம் இடம் வலிமையடைந்திருக்கின்றதால் புத்திரதோஷம் விலகி குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக பலருக்கு கிடைத்து மகிழ்ச்சி அடையப் போகின்றீர்கள். தொழில் சார்ந்து நீங்கள் எடுக்கின்ற எல்லா முயற்சிகளும் வெற்றிகரமாக அமையும். குறிப்பாக சொல்லப்போனால் எலக்ட்ரிக்கல் லைன், அதேபோல ஹோட்டல் தொழில் நடத்துபவர்கள், கலைத்துறை சார்ந்தவர்கள், உணவுத்துறையை சார்ந்தவர்கள், ஆடம்பரத்துறையை சார்ந்தவர்கள், அதேபோல போக்குவரத்து துறையை சார்ந்தவர்கள், மருத்துவத்துறையை சார்ந்தவர்கள், விவசாயத்துறையை சார்ந்தவர்களுக்கெல்லாம் ஒரு யோகமான நேரம். அதே நேரத்தில் அரசு பணியில் இருக்கின்றவர்கள், ஆசிரியர் பெருமக்கள், நீதிமான்கள், நீதித்துறையை சார்ந்தவர்கள், வழக்கறிஞர்கள், அறநிலைத்துறை சார்ந்தவர்கள், பிறருக்கு போதனை செய்யக்கூடிய வகையிலே ஒரு ஆசிரமங்களை நடத்தி கொண்டிருக்கின்றவர்கள், இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் இந்த வாரம் என்பது மிகுந்த பயனுள்ளதாக, நீங்கள் நினைத்தது போன்று எல்லாம் நடக்கக்கூடியதாக வெற்றிகரமாக அமைந்து உங்களுக்கு மனதிற்கு சந்தோஷத்தை கண்டிப்பாக கொடுக்கும். ஆனால் இந்த வாரம் என்பது இந்த கும்பராசிக்காரர்களுக்கு அருமையான சந்தர்ப்பம்.
முன்னேறுவதற்கு நல்ல ஒரு வெற்றி பாதை உங்கள் கண்முன் இப்பொழுது விரித்து வைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த பாதையிலே நடந்து இலக்கை அடைந்து நீங்கள் வாழ்க்கையிலே வெற்றி கொடி நாட்ட வேண்டும் என்பதை கூறி விடைபெறுகின்றேன். அனைத்து துறையை சார்ந்தவர்களுக்கும் யோகமான நேரம்தான் இது. குறிப்பாக வெளிநாட்டில் இருக்கின்ற நம்ம தமிழ் சொந்தங்களுக்கும் வெளிநாடுகளுக்கு செல்ல வேண்டும் என்று காத்திருக்கின்றவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். வியாபாரம் சார்ந்த விஷயங்களில் ஈடுபட்டு பெரிய பெரிய நிறுவனங்களை நடத்தி கொண்டிருப்பவர்களுக்கும் நல்ல ஒரு லாபம் தரக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையும் என்பதை கூறி விடைபெறுகின்றேன். இந்த வாரத்திலே முயற்சிகளை எடுத்து நேரத்தை வீணாக்காமல் காற்றடிக்கும் போது தூற்றிக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு உதாரணத்தை மனதிலே வைத்துக்கொண்டு செயல்பட்டு வெற்றி பெற வாழ்த்துகின்றேன். வணக்கம். கும்பராசிக்கு இந்த வாரத்தினுடைய அதிர்ஷ்ட எண் 7. மீனராசிக்கு உரிய ராசி பலன்களை இப்போது நாம் காண இருக்கின்றோம். மீனராசிக்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர் குரு பகவான் 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கேந்திரஸ்தானத்திலே அமர்ந்திருக்கின்றார். ஒரு தலைமை பீடமாக இருக்கக்கூடிய ஒரு இடத்திலே அமர்ந்து 10ஆம் இடமான தொழிற்சானத்தை பார்த்து கொண்டிருக்கின்றார். அதேபோல 4ஆம் இடத்திலே 4 கூடியவன் புதனும் ஆட்சி பலம் அடைந்து மிகுந்த வலிமையோடு 7ஆம் பார்வையாக 10ஆம் இடமான தொழிற்சானத்தை பார்த்து கொண்டிருக்கின்றார். இப்படி 2 கிரகங்களும் மிகுந்த வலிமையோடு 10ஆம் இடமான தொழிற்சானத்தை பார்ப்பதும் 12 கூடியவன் சனி பகவான் ஆட்சி பலம் அடைந்து 12ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பதும் உங்களுக்கு ஒரு யோகமான ஒரு காலகட்டமாக விளங்கி கொண்டிருக்கின்றது. பொதுவாக தொழில் சார்ந்து நீங்கள் எடுக்கின்ற எல்லா முயற்சிகளுக்கும் நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்த்தது போன்று எல்லாமே நடந்து ஈடேறும். குறிப்பாக வெளிநாடு ஏற்றுமதி செய்யக்கூடிய நிறுவனங்கள் நடத்துபவர்களுக்கெல்லாம் நிறைய லாபம் தரக்கூடிய வகையிலே நிச்சயமாக தொழில் அமையும். அதே போல புதிய ஆர்டர்கள், புதிய புதிய விஷயங்களுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து பல ஆர்டர்களை எடுத்து நீங்கள் வெளியூர்களுக்கு சப்ளை செய்வதற்கான வாய்ப்பு இப்பொழுது கிடைத்திருக்கின்றது. அதன் மூலியமாக நிறைய தன வருவாய், பல வகையிலே நிறைய நன்மை கிடைக்கின்ற வகையிலே லாபங்கள் இப்பொழுது கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. அதே நேரத்திலே நீங்கள் உள்ளூரிலேயே சில நேரங்களிலே அலைக்கழிக்கப்பட்டு கொஞ்சம் தொழில் சார்ந்து பயணங்களை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆனால் அந்த பயணங்கள் உங்களுக்கு ஏதேனும் ஒரு வருமானத்தோடு தான் முடியும். அந்த வருமானம் என்பது குடும்பத்திற்கு உதவிகரமாகவும் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. உங்களுக்கு இளைய சகோதர சகோதரிகள் என்ற வகையிலே பார்க்கின்ற பொழுது சுக்கிர பகவான் 3 குடையவன் தனஸ்தானத்திலே அமர்ந்து விட்டார். அப்படி பார்க்கின்ற பொழுது இளைய சகோதர சகோதரிகளும் உங்களுக்கு ஒத்துழைப்பும் உங்களது பேச்சை கேட்டு நடக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஏதேனும் அவர்களிடத்திலே காரியங்களை சாதித்துக் கொள்ள வேண்டுமென்றால் நீங்கள் சாதித்துக் கொள்ளலாம். மூத்த சகோதர சகோதரிகள் உங்களுக்கு நேர் எதிராக இப்பொழுது கருத்து கூறிக்கொண்டு உங்களோட வாக்குவாதத்தில் ஈடுபட்டு கொண்டிருப்பார்கள். இப்பொழுது நீங்கள் அவர்களிடத்தில் காரியத்தை சாதிக்க முடியாது. ஆனால் பொறுமை காத்து நமக்கு நேரம் அவர்களோடு சரியாக வருகின்ற பொழுது பார்த்து கொள்ளலாம். 4 குடைவன் புதன் ஆட்சி பலம் அடைந்திருப்பதால் எந்த விதத்திலும் தாயாருடைய உடல் ஆரோக்கியத்திலே உள்ள பிரச்சனைகள் கவலை தராது. நிச்சயமாக நல்ல நிலையில முன்னேற்றம் அடைந்து அவர்கள் இப்பொழுது தெய்வ துணையோடு இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. மாணவ மாணவிகள் கல்வியிலே சிறந்து விளங்கி பெற்றவர்களுக்கு பெருமை தேடக்கூடிய வகையிலே அவர்கள் செயல்பாடு இருக்கும். சமுதாயத்திலும் நல்ல பெயரை அடைவார்கள். சொத்துக்கள் வாங்குவதற்கும் விற்பதற்கும் ஒரு ஏற்ற நல்ல நேரம் இது. நீண்ட நாட்களாக விற்காமல் இருந்த சொத்து கூட இப்பொழுது விற்று பணமாக மாறி உங்கள் கைகளுக்கு வந்து சேரக்கூடிய வாய்ப்பை தந்திருக்கின்றது. அதனால் நீங்கள் தைரியமாக காரியத்தில் இறங்கலாம். ஆண்களுக்கு உங்களது பிள்ளைகளை பொறுத்தவரை இந்த வாரத்திலே புதன்கிழமை வரை கொஞ்சம் செலவுகளை ஏற்படுத்தி கொடுப்பார்கள். பெண்களுக்கு உங்களது பிள்ளைகளை பொறுத்தவரை இந்த வாரத்திலே உங்கள் பேச்சை கேட்டு நடக்க மாட்டார்கள். உங்களுக்கு எதிர்ப்பாக கருத்து வைப்பார்கள். என்ன சொன்னாலும் எதிர்பதமாக பேசி உங்கள் மனதை காயப்படுத்தக்கூடிய வகையிலே பிள்ளைகள் நடவடிக்கைகள் இருக்கும். ஆனால் காலப்போக்கில் கிரகங்கள் மாறுகின்ற பொழுது எல்லாம் மாறிவிடும். அதனால் கவலை கொள்ள வேண்டாம். பெரிய விஷயமாக அதை எடுத்துக்கொண்டு பேசி குடும்பத்திலே பிரச்சனைகளை நீங்கள் உருவாக்க வேண்டாம்.
ஆறுக்குடையவன் சூரியன், எதிரி ஸ்தானாதிபதி, உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் அமர்ந்து தொழிற்சானத்தை பார்க்கின்றார். எதிரி கூட நீங்கள் தொழில் செய்து முன்னேற வேண்டும், முடிந்தால் அவர்களுக்கு ஏதேனும் உதவி செய்தாவது அவர்கள் வாழ்க்கையிலே முன்னேற வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை கொண்டு உங்களுக்காக வழிவிட்டு நின்று கொண்டிருக்கின்றார் எதிரி. அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே ஆறுக்குடையவன் எதிரி ஸ்தானாதிபதி சூரியன் அமர்ந்து விட்டார். 2 சுபகிரகங்களோடு சேர்ந்து விட்டார். அதனால் உங்களுக்கு எதிர்ப்புகள் இப்பொழுது மறைந்திருக்கின்றது. வழக்குகள் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பை கொடுக்கும். நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகளை யார் யார் முட்டுக்கட்டை போட்டார்களோ அவர்கள் எல்லாமே விலகி நின்று நீங்கள் முன்னேறுவதற்கான ஒரு பாதையை வழிவகுத்து கொடுப்பார்கள். அதனால் நிச்சயமாக பல பயன்கள் கிடைக்கின்றது. அரசு துறையை சார்ந்தவர்களுக்கும் அரசு ஊழியர்களுக்கும் பல வகையில் நன்மைகள் கிடைக்கின்றது. குறிப்பாக நீதித்துறையை சார்ந்தவர்கள், அதேபோல மருத்துவத்துறையை சார்ந்தவர்கள், பிறருக்கு போதிக்கக்கூடிய நிலையில் இருப்பவர்கள், கிராம நிர்வாக அதிகாரிகள், மக்களுக்கு பணி செய்து மக்கள் பணி செய்யக்கூடியவர்களாக இருப்பவர்கள், அரசாங்கத்திலே சம்பளம் வாங்கி மக்கள் பணி செய்பவர்கள், அதேபோல நீதி அரசர்கள், ஆசிரியர் பெருமக்கள், குருமார்கள், இவர்களுக்கெல்லாம் ஒரு அருமையான தொழில் சார்ந்த விஷயங்களிலே முன்னேற்றமும் அதே நேரத்தில் செய்த வேலைக்கு உரிய மரியாதையும் பெருமையும் கிடைத்து வாழ்க்கையிலே மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு நல்ல நேரமாக இந்த நேரம் வழங்கிக் கொண்டிருக்கின்றது. அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். பொதுவாக 6ஆம் இடத்திலே செவ்வாய் அமர்ந்து விட்டாலே இந்த மீனராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் கவனம் தேவை. கடன் வாங்குவதிலே, கடன் வாங்கியாவது ஒரு காரியத்தை செய்துவிட வேண்டும் என்ற ஒரு எண்ணம். இப்பொழுது நீங்கள் வாங்குகின்ற கடன் வீண் விரயமாக மாறிவிடும். ஆனால் கடன் வாங்குவதை தவிர்த்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் 12ஆம் இடம் வெளுத்திருக்கின்றது. 12ஆம் இடத்திற்கு செவ்வாயினுடைய பார்வை இருக்கின்றது. அதனால் கொஞ்சம் கவனம் தேவை. எதிரிகளிடத்திலும் கொஞ்சம் எச்சரிக்கையாக நீங்கள் இருக்க வேண்டும். செய்வினை கோளாறுகள் உங்களுக்கு மந்திரித்து ஏதேனும் ஒரு வகைகளை இடையூறு செய்து வாழ்க்கையிலே நீங்கள் முன்னேறுவதற்கான தடையை ஏற்படுத்தி உங்களை தோற்கடிக்கக்கூடிய வகையிலே அவர்கள் செயல்பாடுகள் இப்பொழுது இருக்கும். அதனால் இந்த நேரத்திலே கொஞ்சம் எதிரிகளிடத்திலே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். துஷ்டரை கண்டால் தூர விலகி செல்ல வேண்டும் என்பது போல அவர்கள் வந்தாலும் முறைத்தாலும் நாம் ஒதுங்கி செல்வது நல்லது. ஏனென்றால் அவர்கள் கையிலே இப்பொழுது மந்திர சக்தி என்ற ஒரு வகையிலே ஏதேனும் ஒரு நபர்கள் தொடர்பிலே இருப்பார்கள். செய்வினை கோளாறுகளுக்கு நீங்கள் ஆட்பட்டு விடக்கூடாது என்பதால் இதை உணர்த்துகின்றேன். இந்த மீனராசிக்காரர்களுக்கு நான் சொன்ன மேற்கூறிய விஷயங்களை தவிர மற்ற அனைத்தும் சாதகமாக இருந்து கொண்டிருப்பதால் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். நீங்கள் வெற்றி வாகை சூட வேண்டும் என்பதை உணர்த்தி விடைபெறுகின்றேன். இப்பொழுது மீனராசிக்கு அதிர்ஷ்ட எண் என்ன என்று பார்க்கின்ற பொழுது 6ஆம் எண் அதிர்ஷ்ட எண்ணாக இருக்கின்றது. பயன்படுத்துங்கள். வாழ்த்துக்கள். வணக்கம்.